ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாதே இருக்கும். உயிருக்கு மாயையின் காரியமாகிய மாயேயங்கள் மிகுந்திருப்பினும் இறைவன் திருவருளை உணர்ந்து வருவதில்லையாயின் ஆணவமலம் என்றும் நீங்காது. திருவருளை உணர்ந்தாதான் ஆணவமலம் நீங்கும். இப்ப இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறான், கருவிகரணங்களை கொடுத்திருக்கிறான். கொடுத்தது இறைவன். எதுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நாம நினைச்சுக்கிறோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் மிக சொத்து சேர்த்தணும், நிறைய படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், இதான் நம்ம லட்சியமா வச்சிருக்கோம். அதான முயற்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் நமக்கு உடல் கருவிகரணங்களை கொடுத்ததற்கு காரணம் அறியாமை நீக்கிக்கொள்ளும். இன்பத்தை தரக்கூடிய இறைவனை பற்றுவதற்கு. ஆனா நம்ம அதை மறந்துட்டோம். அறியாமை நீக்கிக் கொள்வதற்கு தான் இந்த உடம்பு கொடுத்திருக்கான். இந்த உடம்பு இல்லைன்னா நாம் அறியாமை நீக்கிக் கொள்ள முடியாது. நாவுக்கரசரே சொல்ற, முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம்மூ உலகத்திற்கும் அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல்வண்ணா நீ அல்லையோ உன்னை நினைந்தே கலியும் என் ஆவி கலிந்ததன் பின் என்னை மறக்கப் பெறா எம்பிரான் உன்னை வேண்டியதே. இந்த மூலருக்கும் அன்னையும் அத்தனும் நீதான். முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும். உனக்கு முன்னாடி சொன்னா முகஸ்துதி மாதிரி ஆயிப்போற சாமி. இருந்தாலும் சொல்றேன், இம்மூ உலகிற்கும், இந்த மூணு உலகத்துக்கும் அன்னையும் அத்தனும் ஆவாய். யாரு? அழல்வண்ணா நீ அல்லையோ. அண்ணாமலையாரே நீதான். அழல்வண்ணா நீ அல்லையோ உன்னை நினைந்தே கலியும் என்னாவி. உன்னை நினைச்சே இந்த உயிர் போயிடுச்சு. உன்னை நினைத்துக் கொண்டே இந்த உயிர் பிரியும். உன்னை நினைந்தே கலியும் என்னாவி ஆவி கலிந்ததன் பின் உடலை விட்டு உயிர் போயிடுச்சு. என்னை மறக்கப் பெறா எம்பிரான் உன்னை வேண்டுவதே. சாமி, இந்த உடல்ல இருக்க வரைக்கும் நினைப்பேன், இந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் உன்னை நினைக்குமாறு என்னால் முடியாது. ஆனால் நீ என்னை மறந்துடாத சாமிங்க. அப்ப இந்த உடல் கொடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னா, உடல்ல இந்த உயிர் இருக்கும்போதுதான் இறைவனை வழிபட முடியும். அப்ப இந்த உடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உடலை வளர்த்தேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். உடல் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எதுக்கு? இறைவனை வழிபாடு செய்வது, ஆணவமலத்தை நீக்கிக் கொள்வதற்கு. இதுக்கெல்லாம் இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த உடம்பு நம்ம என்ன பண்றோம்? நல்லா பேரன் இல்லையா போட்டு நல்லா பளபளன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நகை போட்டுக்கிறோம். அப்புறம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அப்படி உடலை வளர்த்துறோம். அது நல்ல முறையில் வளர்த்துறோமா? இல்லை. அது நல்ல நெறியில கொண்டு போறோமா? இல்லை. உடலை பாதுகாக்கிறோம். உடலை பாதுகாப்பது உயிரை பாதுகாக்கிறதுக்கு உணர்வு இல்லாமல் பாதுகாக்கிறோம். இந்த உடலோட உயிர் இருக்கும்போது இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சாமி கொடுத்திருக்காரு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். சாமி, இன்னைக்கு நல்ல நாளா, நாளைக்கு நல்ல நாளா, அடுத்த நாள் போலாம், அப்புறம் போலாம், இப்புறம் போலாம், போச்சு, மொத்தமும் போயிடும். நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டா யார் அறிவார் சாணாடும் வானாடும் சாய்க்காட்டெம்பெருமார்க்கே பூனாலும் தலை சுமுப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. யாருக்கு தெரியும் இந்த உலகத்துல வாழ்ற நாள்? சாணால் தெரியும்.
வாழ்நாள் சொல்றாரே அப்படின்னா எத்தனை நாள் உணர்வோடு வாழ்கிறோம். எங்க போனோம்னே தெரியல, போய் ஒரு இடத்துல வண்டி நிக்குது, சிந்தை எங்கேயோ இருக்கு, செயல் எங்கேயோ இருக்கு. அப்போ உணர்வு இல்லாமே வாழ்கிறோம். அப்ப இந்த மண்ணில் பிறந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வே இல்லாம வாழ்கிறோம். அதான் சொல்றாரு, யார் அறிவார் சாணாலும் வானாலும் தினமும் சாமிக்கு பூசம் சாய்க்காட்டம் பெருமாக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினை வீடு பேர். நல்வினைனா வீடு பேர். இறைவன் திருவடிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலை அதுக்கு கருவியா கொடுத்துக்க, அதை பயன்படுத்தி. இந்த கருவி அற்புதமான கருவி. மாயங்களாகிய இந்த கருவி தனுகரண புவனம் போகம் என்பது ஒரு அற்புதமான கருவி. அதுவும் தமிழகம் தான் ரொம்ப உயர்ந்தது. அந்த இடத்துல நல்ல தாய் தந்தையர்களுக்கு நல்ல உறவுகளோடு இருக்கிற மாதிரி நம்மளை போட்டிருக்காரு சாமி. புரியுது? நல்ல தாய் தந்தையருக்கு நல்ல உறவுகளோடு அடியார் கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி சாமி போட்டிருக்காரு. எல்லாம் கொடுத்தோம், நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்னு இருந்தேன். என்ன அதனால வாய்த்தது நம் தமக்கு இது வாய்த்தது. வாய்த்ததுன்னா என்ன சொல்றான், அவனுக்கு வாய்ச்சி போச்சுப்பா நல்லதா அப்படின்னு சொல்றான்ல. வாய்த்ததுன்னா இறைவனா பார்த்து மேலானது கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சும்மா ஒரு வாய்த்தது அப்படின்னா சும்மா நம்ம சொல்றோம் அவனுக்கு வாய்ச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இல்லை, இறைவன் பார்த்து ரொம்ப மேலான பொருள் நம்ம கொடுத்துருக்கான்னு. அதுதான் வாய்த்தது. சிறந்ததை நம்ம கொடுத்துருக்கான். அப்படி ஒரு அற்புதமான பிறப்பை நம்ம கொடுத்துருக்காங்க. அற்புதமான கருவிகரணங்களை கொடுத்துருக்காங்க. கருவில் ஒத்துருக்காரு. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிடி மண் எடுத்து வந்துருவார். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மண்ணை சிவாலயத்திலிருந்து ஒரு பிடி எடுத்து வந்துருவார். ஒரு மூட்டையாக கட்டி வச்சிருக்காரு. தினமும் அதை தான் கும்பிடுவார். தினமும் அதை கும்பிடுவார். அப்படி ஒருத்தர் இருக்காரு. ஒரு கை இருக்காது அவருக்கு. அந்த மண்ணு ஒரு பிடி எடுத்து வந்து வச்சு எல்லா ஆலயத்து மண்ணையும் வச்சு கும்பிட்டு தினமும் கும்பிடுவார். நமக்கு பூசைக்கு பெட்டி இல்லைன்னா கூட நமக்கு இதுதான் வழிபாட்டுக்குரியது. திடீர்னு பூசைக்கு பெட்டி இல்லைன்னா இதையே சிவலிங்கமா பாவச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ வாய்த்தது நமக்கு ஒரு பிறவி. இந்த பிறவி அற்புதமான பிறவி. இந்த பிறவியை தொலைச்சிடக்கூடாது. நேற்றை வரைக்கும் விட்டுருங்க. இன்னையிலேருந்து கொள்கை வைங்க. கொள்கையிலேருந்து விடாப்பிடியா நில்லுங்க. கண்டிப்பா கரை தேர்வோம். நமக்கு கொடுக்காம யாரும் கொடுக்க மாட்டான். நல்காது ஒளியான் நமக்கு அடிச்சு சொல்றாரு. நல்காது ஒளியா எனக்கு கொடுக்காம சாமி எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு. நல்காது ஒளியான் நமக்கு என்று உன்னாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்னை உடையானே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. நல்காது ஒளியான் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அவர் கொடுத்ததுக்காக பயன்படுத்தணும். இந்த உடம்பு கருவி கண்ணு செவிக்குணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கும் ஈயப்படுங்க. அப்ப இந்த வேலை இல்லாத போது கொஞ்சம் நம்ம பொழைச்சிக்கலாம். அதுவே மேலுங்கிறது தாக்குங்க. நாமளோ போய் வாங்கினா இத்தினூண்டு தான் கொடுப்பாரு. அவராக கொண்டு கொடுத்தா மூட்டையை கொடுப்பாரு. எல்லாம் அவரோட அனுபவத்தில் பார்க்கலாம். பரவரன்னு நம்ம பறந்துட்டு இருக்கிறதுனால அவருடைய அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியல. நம்ம பறகு வரன்னு என்னை சொல்றேன், நீங்களும் அமைதியாகன்னு சொல்லியிருக்க முடியும். நாங்க பறகு வரன்னு பறந்துட்டு இருக்கோம். அமைதியா இருந்தா அவனுடைய அருளை உணரலாம். அதனால இறைவன் நமக்கு உடல் கருவி கரணங்களை கொடுத்ததனுடைய காரணம் ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்கும்
திருவருளை உணர்ந்து அவன் திருவடியை சேருவதற்கு மட்டும்தான். மித்ததெல்லாம் அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இதுதான் அதனுடைய நோக்கம். அதனால வாழ்க்கையில குறிக்கோள் வச்சு நாம் சரியா செயல்பட்டோம்னா இந்த பிறவிலேயே பிறவாமை நிலை அடைய முடியும். சாமி அத்தனை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நமக்கு தான் திருமுறை கொடுத்துருக்காரு, நமக்கு தான் தேவாரம் கொடுத்துருக்காரு, நமக்கு தான் பெரிய புராணம் கொடுத்துருக்காரு. யாருக்கும் கொடுக்காது நமக்கு கொடுத்துருக்காரு. அத்தனையும் விளக்கம் சொல்றதுக்கு ஆசிரியர் வச்சிருக்காரு, அத்தனையும் விளக்கம் சிடி வந்துருச்சு, யூடியூப் வந்துச்சு, எல்லாமே இருக்கு. ஒரு காலத்துல தேடி தேடி போய் படிக்கணும். திருவாசகங்கிற ஒரு நூல் அச்சில் வருது. அப்படி ஒரு நூல் வந்திருக்காமே அப்படின்னு கேட்ட உடனே அது யார்கிட்ட இருக்குன்னு கேட்கிறார் சிவமையா. அது ஒரு வீட்டில் சொல்றாங்க, 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டில் சொல்றாங்க. சரி எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்துடுவோம், அந்த புத்தகத்தை பார்த்துருவோம் அப்படின்னு அவர் நண்பரும் அவரும் போறாரு. திருவாசகம் சொன்னோடனே வந்துட்டார் விருந்துரைக்காக. 15 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. போய் அவர்கிட்ட திருவாசகம் புத்தகம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இல்லை, காலையில் தான் வருவார். அவங்க வீட்டுக்காரமாக இருந்தாங்க. உங்களை யாரும் தெரியாது, உங்களுக்குலாம் புத்தகம் கொடுக்க முடியாது. இவங்க போய் சேரும்போது மணி 6:30. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஐயா நாங்கள் வந்துட்டோம், அம்மா வந்துட்டோம், காலையில் போய்க்கிறாங்க திண்ணையில் உரமாக உட்காந்துட்டு அப்படின்னு உட்காந்துட்டாங்க. சிவமையா எப்பயுமே உட்காந்தாங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்தாங்கன்னா சித்தாந்தம் மட்டும்தான் பேசுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. உலகியல் பேசி நான் பார்த்ததே இல்லை, உலகியல் பேசி நான் பார்த்ததே இல்லை. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அவ்வளோதான் அதிகபட்ச கேள்வி. அடுத்தது சித்தாந்தத்துக்கு போயிடும். விடிய விடிய பேசிட்டு இருந்திருக்காங்க. விடிகாலம் ஆனவொடனே அந்த மாதிரி எந்திரிச்சு வந்து காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா இந்த புதுசாக நீங்கள் எடுத்துட்டு போங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நூல்கள்லாம் ஒரு காலத்தில் கிடைக்கிறது கடினம். இன்னைக்கு அரண்மனை தான் 30 ரூபாய்க்கு போட்டு அள்ளி வீசுறாங்க, வாங்கி எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. அன்னைக்கு நூல் கிடைக்காது. படிக்கிறதுக்கே ஆசிரியர் தேடி தேடி அலையும், பயங்கரமா தேடும். அப்படி ரொம்ப கடினமா இருந்ததுன்னா எளிமையா சாமி நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நல்லா சிந்திச்சு பாருங்க, நமக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அத்தனையும் கொடுத்து நாம் வாழ்ற பூமியில தான் பூவும் நீர் இருக்கு, தினமும் பூச விடலாம். மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு ஏன் சொன்னேன்னு ஒரே ஆசை எழுத. இங்கதான் சிதம்பரம் இருக்கு, இங்கதான் சீர்காழி இருக்கு, இங்கதான் அண்ணாமலை இருக்கு, இங்கதான் திருவாரூர் இருக்கு, இங்கதான் திருவையார் இருக்கு, இங்கதான் அத்தனை தேவர்கள் வந்து பூசணை பண்றாங்க. எல்லா தேவர்களும் வந்து பூசை செய்த மண் இந்த மண். ஒரு உயிர் பக்குவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் வந்து பிறந்து ஒரு தீக்கை வாங்கி சிவபூசை பண்ணி ஞானாசிரியர்கிட்ட உபதேசம் பெற்றுதான் போக முடியும். நான் கூட எங்க ஐயாட்ட கேட்பேன், எத்தனை மதத்துல அன்பு அன்பு அன்புன்னு பேசுறாங்க. அன்புடையவர்களும் இருக்காங்க. உயிரில் மேல அன்புடையவர்கள், இறைவன் மேல அன்புடையவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் இருந்தா முக்தி கிடைக்காதா அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவாரு, டே என்னையே பார்க்கணும்னா நீ எங்க வரணும் அப்படின்னா, பிச்சாண்டம்பாளையம் வரணும் நீ அப்படின்னு. அவங்க ஒரு பிச்சாண்டம்பாளையம். இறைவனை பார்க்கணும்னா சைவ சமயத்துக்கு வந்தாதான் பார்க்க முடியும். என்னையை பார்க்கணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வரணும், இறைவனை பார்க்கணும்னா சைவ சமயத்துக்கு வந்தாதான் பார்க்க முடியும். இது இப்போ நம்ம ஒரு பொருள் இதை வச்சிருக்கேன்னு வைங்க, இந்த பொருள் இது பயங்கரமா இதை பத்தி நான் பேசுவேன், இது இப்படி அப்படி தான் உயர்ந்துன்னு சொல்லு, அப்படி சொல்றதில்லை நம்ம சமயம். நாம இருக்கிறதுனால அந்த சமயத்தை பெருமையா சொல்லல, பெருமைக்குரிய சமயத்துல நாம் இருக்கிறோம். இது நம்ம சமயம்னு எல்லாரும் பரப்புரை செய்யற மாதிரி செய்யல. இங்க பரப்புரையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருக்கிறத நாம் அனுபவிச்சு ஒழுங்கா இருந்தா போதும். இன்னொருத்தனுக்கு போய் எங்க சமயம் உயர்ந்த சமயம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வந்தவன் அதை உணர்ந்து போற வழிக்கு. ஆமா, ஒரு நூல் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தரேன்.
வந்த வேலையை முடித்து விட்டு வீடு செல்வது எப்போது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. வந்த வேலை அப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு. வந்த வேலையை முடித்து விட்டு வீடு செல்வது எப்போது அப்படின்னு எழுதியிருக்காரு. வையாபுரி ஐயா தான் சொல்லுவாரு, பா நீ சொந்த வீடு கட்டணுமா வேணாமா, வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்க, நீ சொந்த வீடா, சொந்த வீடா சொந்த வீடு வைக்கிறேன், எல்லாரும் சொந்த வீட்டுக்காரனா இருக்கிறேன், நான் வந்து வாடகை வீடா, நான் அந்த அக்கா வாடகை வீடா, வாடகை வீட்டில் இருந்தா என்ன நினைப்போம், சொந்த வீடு கட்டணும்னு நினைப்போமா இல்லையா, சொந்த வீடு கட்டணும் நினைப்போமா இல்லைங்களா. இப்ப நாம இருக்கிறது வாடகை வீடு, நமக்கு சொந்த வீடு இறைவனுடைய திருவடி. இப்ப வாடகை வீட்டில் இருக்கிற எப்படி நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கோமோ, அதுபோல வாடகை வீட்டில் இருக்கிற நாம இறைவன் திருவடிக்கு போகணும் போகணும் போகணுங்கிற அந்த உணர்வு உயிருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இது வாடகை வீடுப்பா, இந்த வீடை காலி பண்ணா இன்னொரு வீடு, இன்னொரு வீடு பண்ணா இன்னொரு வீடு. ஆனா சொந்த வீடு போனா மாற வேண்டியது இல்லைல்ல. மாறாமல் இருக்கிற ஒரே சொந்த வீடு இறைவன் திருவடி. அந்த வீட்டுக்கு போகணுங்கிறதுதான் இந்த உயிருக்கு எண்ணமா இருக்கணும். அந்த எண்ணத்தை மறைப்பது ஆணவ மனம். அதை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்ததுதான் இந்த கருவிகரணம். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அப்ப இந்த கருவிகரணங்களை கொண்டு நம்முடைய எண்ணத்தை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அறியாமை நீக்கி இறைவன் திருவடிக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அடுத்து சொல்லுங்க. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை. ரொம்ப ஒரு அருமையான குரல். இது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க வேண்டிய குரல். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, வடிவாதி கண்மத்து வந்தது. இந்த கண்மத்திற்கு ஈடா வந்தது அப்படிங்கிறது. இந்த கண்மம் அப்படிங்கிற வினை, அதை புரிஞ்சுக்கணும். அது இங்க சொல்ற இடம் இல்லை, இருந்தாலும் நான் அதை சொல்றேன். ஏன்னா அடுத்த வகுப்பு கூப்பிட மாட்டாரு ஐயா, அதனால பேசுறேன். அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுவோம். ஆன்மா என்ன பண்ணுது? மனம், வாக்கு, காயம், இதனால என்ன பண்ணுது? ரெண்டே செயல் தான் செய்யும். ஒண்ணு நன்மை, இன்னொன்னு தீமை. ஒன்னா நல்லது செய்யும், நல்லது கெட்டது செய்யும். நல்லது செய்யுதுன்னா நன்மை நாம செய்யற செயல் நன்மைன்னு முடிவு பண்ண முடியாது. எனக்கு டீ கொடுத்தாருன்னு வைங்க, இது நன்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பயங்கரமான சுகர் இருக்குது, குடிச்சா ஏறி போயிருக்கு, நன்மை சொல்ல முடியும்? புரியுதா? அதனால இவர் செய்யற செயல் நன்மைன்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ள என்ன தன்மை இருக்கோ அதை கொடுத்தா நன்மை முடியும். வள்ளுவரே அப்படிதான் சொல்றாரு. அப்ப நன்மை அல்லது தீமை நம்ம செஞ்சிடறோம். இப்ப செய்யற செயல் நன்மை தீமை. உடனே என்ன பண்ணிடுவார் சாமி? ரெக்கார்ட் பண்ணிடுவார். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது தாமுற்று அரற்றுகின்றாரையும் ரெண்டு வரைக்கும் சொன்னார். தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், அரகரா சிவசிவா அரற்றுகின்றாரையும் அடுத்து ஒரே வரையில சொன்னார். பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும். அவனுக்கு தேவையில்லை, ஒரு வரையில சொல்லிக்கிட்டார். எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. கணக்கு எழுதிட்டே இருப்பார். நினைச்சா கணக்கு, எதை நினைச்சீங்கனாலும் கணக்கு. அதான் சொன்னேன், ஒரு நினைப்புக்கு ஒரு பிறப்பு. நினைச்சா எழுதிடுவார். அது என்ன பண்றாரு? புண்ணிய பாவமா பதிவு பண்ணிடுறாரு. இதுதான் நமக்கு இன்பமும் துன்பமும் ஆகும். இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி, புண்ணிய பாவத்திற்கு ஏற்ற மாதிரிதான்
நமக்கு உடல், அறிவு, கரணம், உலகம், உறவு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்ப வினைக்கு தக்கவாறு தான் நமக்கு எல்லாமே அமையும். யார் செய்த வினை? இவர் வந்து ஒரு லெட்டர் போடுறான்னு வைங்க, இவர் அட்ரஸ் எழுதி போட்டா யாருக்கு வரும்? நம்ம எழுதி நம்ம அட்ரஸ் போட்டா யாருக்கு வரும்? நாம் செய்த வினை யாருக்கு வரும்? நமக்கே தான் வரும், வேற யாருக்கு போவார். அதனால நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல வேண்டியது. அவங்களால வந்தது, பக்கத்து வீட்டுக்காரனால வந்தது, அதனால எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே நாம் செய்யலாம். ஆழ்ந்து சிந்திச்சோம்னா நம்ம செய்யலாம் நமக்கு வரும். வடிவாதி கண்மத்து வந்தது. இப்ப கண்மத்திற்கு ஈடான தனுகரண போகங்களை சாமி தரார். நம்ம வினைக்கு தக்கவாறு என்ன வினை, ஒருத்தன் அழகா இருக்கான், ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் சிவப்பா இருக்கான், ஒருத்தன் நெட்டையா, எல்லாம் அந்த வினைக்கு தக்கவாறு. நீங்க வந்து அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த படியில் போட்டுருவாரு அமிதாப் பச்சன் மாதிரி, புரியுதா? அப்படி போட்டுருவாரு, போய் இருந்து வர வேண்டியதான். அப்புறம் அங்கே போனால் தான் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அங்கே போனால் தான் தெரியும். இங்கே இருக்க வரைக்கும் அது சிறப்பாக தெரியும். அங்கே போனால் தான் எல்லாத்தோட நமக்கு கொடுத்தது தான் சாமி சிறப்பான கொடுத்துருக்காரு. உண்மை அதுதான். வேற எதை போய் பார்த்தாலும் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ சாமி நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கான்னு தெரியும். புரியுதுங்களா? உலகம் போய் சுற்றி பாருங்க, உலகம் முழுச்சும் போய் சுற்றி பாருங்க, கடைசியில் நம்ம ஊரில் வந்து ஒரு தண்ணி குடிச்சாதான் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சா தான் நல்லா இருக்கும். சுத்தினாதான் தெரியும். விடிவாம் அளவும் விளக்கணையமாய். இந்த மாயை கருவிகரணங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு விளக்கு போல. இருட்டில் நிற்கிறவனுக்கு, இருட்டில் இருக்கவனுக்கு ஒரு விளக்கு எப்படி துணை செய்தோ, அதுபோல இந்த ஆணவ மலை இருளில் அழுந்தி கிடக்கிற நமக்கு அதிலிருந்து நீங்குவதற்காக ஒரு சின்ன விளக்கு போல சாமி நமக்கு இந்த உடம்பு கருவிகரணங்களை கொடுத்துருக்காரு. அது எப்ப விடியும்னா இறைவனுடைய அருள் முழுசா வந்தா விடியும். அந்த இறைவன் அருள் பெறுற வரைக்கும் இந்த விளக்கு, இந்த உடம்பு கருவிகரணங்களை வச்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புழைச்சி முன்னேறணும். அதுதான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அப்ப கருவிகரணங்களை எல்லாம் வினைக்குத்தக்கவாறு கொடுத்துருக்காரு. அது வந்து இருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு விளக்கு போல, அதை கொண்டு நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளும். ஆணவ மலம்னு ஒன்று இருக்கு, அதை நீக்கிக் கொள்வதற்கு கருவிகரணங்களை கொடுத்துருக்காரு. அது வந்து இருட்டில் இருக்கவனுக்கு ஒரு விளக்கு போல, அந்த விளக்கை கொண்டு எப்படி இயங்குகிறானோ அதுபோல இந்த கருவிகரணங்களை கொண்டு நாம் நல்வழியிலே சென்று கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து இறைவன் திருவடியை பற்றினால் இந்த இருளானது நீங்கும். நாள் அது வரைக்கும் இந்த விளக்கு எப்படி இருட்டில் இருக்கவனுக்கு விளக்கு துணை செய்தோ அதுபோல இந்த கருவிகரணங்கள் நமக்கு துணை செய்கிறது என்று 10 பாடல்களில் ஆணவ மலத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு 30 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. லஞ்சுக்குள்ள அடுத்த 10 முடிச்சிடும். அடுத்து மதியத்துக்கு மேலே அருள் உருநிலை பார்க்கணும். அது கொஞ்சம் லேட்டாகும். இப்போ இந்த 10 பாட்டில் என்ன பார்த்தோம்னா, ஆன்மாவுக்கு துன்பம் அதற்கு காரணமாகிய ஆணவ மலம், இன்பம் அதற்கு காரணமாகிய திருவருள் என்று 4 பொருள்களும் உண்டென்றே எல்லோரும் உடன்படுவர். இவற்றை இல்லை என்று சாதித்தல் ஒருவரும் இல்லை. அப்ப ஆணவ மலம், துன்பம், துன்பத்திற்கான ஆணவம், இன்பம், இன்பத்திற்கான திருவருள், இதெல்லாம் என்றும் உள்ள பொருள் என்று சொல்கிறார்கள். ஆணவ மலமே எல்லா பொருள்களையும் மரத்தின் உயிர் தன்னையும் காட்டாது, உயிரையும் காட்டாது, இறைவனையும் காட்டாது, மறைத்து நிற்கிறது ஆணவ மலம். அது எல்லா உயிர்களையும் மறைக்கின்றது, எல்லா உயிர்களையும் மறைத்தினர். இது ஆணவ மலம் என்பது இடையில் வந்ததில்லை. உயிர் என்று உண்டோ அன்றே ஆணவ மலம் இருக்கு. உயிர் என்னைக்கு இருக்கோ அன்னையிலிருந்து ஆணவ மலம். ஆணவ மலம் எல்லா உயிர்களையும் அதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு கலந்து நிற்கும். இறைவன் திருவுருள் உடையவங்களுக்கு அதனுடைய மன ஆற்றல் கம்மியா இருக்கும். உலகிலே உழன்று இருக்கவனுக்கு ஆணவ மலமே முழுசா இருக்கும். நம்ம போல ஏதாவது திருமுறை படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி தோணும். ஐயோ ஆணவ மலம் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு பலரும் பல பேர் காரணம் சொன்னாலும் ஒரே காரணம் ஆணவ மலம்.
ஆணவ மலம் இருப்பதனாலதான் அதை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு பிறப்பு இறப்புகளை கொடுக்கிறார், கருவி கர்மங்களை கொடுக்கிறார். ஆணவ மலம் நீங்கும் வரைக்கும், நீங்குவதற்காக எப்படி இருளில் இருந்து விடுகிற வரைக்கும் விளக்கு எப்படி துணை செய்தோ அதுபோல ஆணவ மலமாகிய இருளிலிருந்து நாம் விலகி இறைவனுடைய திருவருளை சேர்ற வரைக்கும் இந்த கருவி கர்மங்கள் நமக்கு துணையாக விளக்கு போல இருக்கும் என்று இந்த 10 குறள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஆணவ மலம் என்று ஒன்று உண்டு அப்படிங்கிறது முடிவு வந்துட்டோமா? முடிவு வந்திருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தெரியலையே. இவ்வளவு நேரம் பேசி ஆணவமலம் இருக்குன்னு உறுதியா ஒருத்தரும் சொல்லலையே. ஆணவமலத்தினுடைய குணத்தை சொல்லுங்க யாராவது. தன்னையும் காட்டாது உலகையும் காட்டாது. ஆணவமலத்துடைய இயல்பு முதல்ல சொன்னேன், நிறைய பேர் வரல, திருப்பி ஒருத்தர் சொல்றேன். ஆணவமலம் சொல்லிடலாம், நிறைய பேர் திருப்பி வந்துட்டு. இப்போ ஆணவ மலம் உண்டு, ஆணவ மலம் நமக்கு இருக்கா இல்லையான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா ஆணவ மலத்துடைய செயல்பாடு, அதனுடைய குணம் என்னன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். முதல்ல விகற்பம், வேறுபடுத்துதல். மற்றவங்க எல்லாத்தோடையும் நான் தான் பெரியாள் அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டோம்னு வைங்க, அது ஒரு ஆணவம் இருக்கும், விகற்பம்னு பேர். அடுத்து கற்பம், கற்பித்துதல். என்னை மாதிரி யாரும் இருக்க முடியும் தெரியுமா, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், அதுக்கு பேர் கற்பம். அடுத்தது குரோதம், கோபம். அப்படின்னா தன்னுடைய உயர்வை ஒத்துக்கொள்ளலைன்னா உடனே கோபம். நான் எத்தனை சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறேன், ஆகாது அப்படின்றோம். அப்புறம் மோகம், தீராத ஆசை. ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிக்க வேண்டியது, அது மேல தீராத ஆசை, தீராத ஆசை. நான் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, கை கால் பூரா செயின்லாம் போட்டு வரணும்னு ஒரு ஆசை, தீராத ஆசை. எல்லா பக்கமும் பிரேஸ்லெட்டு இது போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பொருள் மேல தீராத ஆசை. முருகன் ஐயா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிடணும்னு நினைக்கிறேன், மொத்த அப்பார்ட்மெண்ட்ஸையும் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வாங்க பரவாயில்ல, ஏதாவது ஒரு பொருளை பற்றி அதை நமக்கு வேண்டும் 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 என்று தீராத ஆசை, அது விடவே விடாது. அப்புறம் அந்த ஆசையினால அந்த பொருளை அடைய முடியும்னா அதுக்கு கொலையும் செய்யும். அப்படி நிறைய பார்த்துருக்கோம், சரவணபவன் ஹோட்டல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது ஐயர், துன்பம். அந்த பொருள் கிடைக்கலன்னா அதனால இந்த உயிர் அடைகிறது துன்பம். அப்புறம் செருக்கு, பெரியவங்ககிட்ட அடங்க வேண்டிய இடத்துல கூட அடங்காம நான் யார் தெரியுமா அப்படின்னு நிற்கிறது செருக்கு. அடுத்தது சிரித்த, நகை. அது நக்கலா பெரியவங்களுக்கு முன்னாடி அடங்கி இருக்க வேண்டியதுல சிரித்த. இந்த 8 குணம், 8 குணத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஆணவமலத்துடைய செயல்பாடு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மெருள் மீது ஆசை வருதா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின். ஈசனோடு ஆயினும் இல்லை, ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின். இப்ப ஆசை 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 ஆசை, தீராத ஆசை. ஒரு பொருள் மீது ஆசை வந்தாலே நமக்கு ஆணவமாக சேர்ந்து. கோபம் வருதா, ஆணவத்தோட செயல்பாடு. அவனை அடிச்சிடணும்டா அப்படின்னு நினைக்கிறோமா, ஆணவத்தோட. நாம பெரிய ஆள் நினைக்கிறோமா, ஆணவத்தோட. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நமக்கு அப்பப்போ மறந்து போயிடும், இதெல்லாம் செயல்பட்டுட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் செயல்படும் போது இதெல்லாம் ஆணவத்துடைய செயல்பாடுங்கிற உணர்வு நமக்கு வரணும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சா பள்ளிப்பீடத்துக்கிட்ட உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு உழுந்து விடுவோம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு உழுந்து விட்டு உள்ளுக்குவோம். கோயில் வாசப்படிக்குள்ள நுழைஞ்சவனே தான் நமக்கு எல்லாம் 6 கோடி மாயாசக்தின்னு வேலை செய்யும். இவன் பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளா. நீங்க தினமும் ரெகுலரா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்க, இந்த கோயில்ல இருக்க எல்லாரும் பழகிட்டான்னு வைங்க, புதுசா எவனா வந்து சொன்னா நமக்கு கோவம் வந்துடும். இந்த பொருள் இங்க இருந்துச்சு, நீ அங்க எடுத்து வச்ச, எனக்கு தெரியுமில்ல ரெகுலரா வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நடக்கும். பயங்கரமா வேலை செய்யும். கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். ஆமா,
அதான் வாரியார் சாமி சொல்லுவார், பாலை நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி அப்புறம் புற ஊற்றினா தான் குறையும். அது மாதிரி நம்மளை வந்து இந்த மாதிரி துன்பங்கள்ல நிறைய போட்டு உழன்றுவார். ஆணவ மனம் தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது, ஆசையை உண்டு பண்ணுகிறது, செருக்கை உண்டு பண்ணுகிறது, பெரியவர்களுக்கு தான் நகைக்கிற சிந்தனை உண்டு பண்ணுகிறது. இத்தனை செயல்களும் நடந்தால் நமக்கு ஆணவ மனத்துடைய செயல்பாடு என்ற உணர்வு வரும். அதுதான் இந்த நூல் சொல்லுது. ஆணவ மனம்னு ஒன்று இருக்கு, அதை தெரிஞ்சுக்கி அதுலேருந்து நீ வெளியே வரத்து வெளியே. அதுக்கு தான் சாமி உனக்கு கருவி கரணங்களை இந்த உடலையும் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி இந்த ஆணவ மனத்திலிருந்து நீ வெளியே வா. அந்த ஆற்றலில் போய் சிக்காத. அதுக்கு என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும், தன்முனைப்பட்டு இருக்க வேண்டும். எல்லாம் சிவம் செயல் என்று இருக்க வேண்டும். கிடைச்சது இறைவன் கொடுத்தது, கிடைக்காதது அவன் வேண்டான்னு நிறுத்து. நீங்க ஒன்று தெரியுமா? ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, இறைவன் கொடுத்தாரு, கிடைக்கலன்னா எவ்வளவு துன்பப்படுறோம். ஆனா என்ன தெரியுமா? கிடைச்ச பொருளை விட கிடைக்க அவன் கொடுக்காததுனால அதனால மிகப்பெரிய நன்மை நமக்கு இருக்கும். கிடைச்ச பொருளால நமக்கு ஏற்பட நன்மையை விட ஒரு பொருள் நமக்கு கொடுக்கலன்னா அது கிடைக்காதனால நமக்கு அதை விட மிகப்பெரிய நன்மை இருக்கும். அதனாலதான் கொடுக்க மாட்டான். தெரிஞ்சுக்கணும். அதை கிடைச்சதுனால சந்தோஷப்படுறோம், கிடைக்கலன்னா துன்பப்படுறோம். ஆனா அந்த பொருள் நமக்கு கொடுக்காததுனால நமக்கு வர நிகழ வேண்டிய பெரிய துன்பம் நமக்கு இல்லை. அவன் கொடுக்காதனால தான் இல்லை. அன்னைக்கு அதை வாங்கியிருந்தா எத்தனை துன்பம் அப்படின்னு எப்போ தெரியும் தெரியுங்களா? 70 வயசுக்கு அப்புறம் தெரியும். அன்னைக்கு அதை வாங்கியிருந்தா எவ்வளோ பாடுபட்டுருக்கோம். புறம்போக்கு நிலமா நம்ம பாட்டு பட்டா போட்டு கொடுத்தேன், கிடைக்கலன்னு இருந்தோம். இப்போதான் தெரியாது கோயில் பூமி அப்படின்னா. கொடுத்த பொருளை விட கொடுக்கலன்னா சாமி இதை கொடுத்தா இவனுக்கு துன்பம், அதனால கொடுக்க வேண்டாம், வச்சிருந்து தூக்கி ஓரம் கட்டியிருக்காருன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அனுபவத்திலே நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். உணர்ந்து அமைதியா உணர்ந்தோம்னா தெரியும். சரி, நாமளா கேட்டு வாங்கணும்னு வைங்க, நிறைய பிரச்சனை. ரொம்ப சாமியை போட்டு நச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, நச்சுவார் கிணியார் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டான்னு வைங்க, அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் நிற்பான். சாமி இப்படியா ஒரு பிள்ளைய கொடுத்தேன், சொன்ன வச்சும் கேட்க மாட்டேங்கிறான், கோயிலுக்கும் வர மாட்டேங்கிறான், அட என்னையாவது கொண்டு போய் விடுறானாலும் விட மாட்டேங்கிறான், எதுக்கும் விட மாட்டேன். ஏன் சாமி இப்படி பண்ண? அவனே கொடுத்தான், அது உயர்ந்த பொருளா. ஆனால் நாமளாம் எதுவும் கேட்டு வாங்க வேண்டியது, அவனே கொடுப்பான். எப்போ கொடுத்தா அது பலன் நமக்கு பயன்படுமோ அப்போ கொடுப்பான். கொடுக்கலன்னா அது வந்தா நமக்கு துன்பம். அதனால கொடுக்கும்போது இது வந்து உண்மை, இதை நீங்க உணரணும். இது அனுபவத்தில் உணர்ந்தாதான், இது நம்ம வார்த்தையா சொல்றோம், நீங்க அனுபவத்தில் உணர்ந்தாதான் தெரியும். அது மாதிரி நிறைய அனுபவங்களை நாமளே சிந்திக்கலாம். இப்ப இந்த உடம்பு கருவிகரணங்களை கொடுத்தது இறைவன். அறியாமையாகிய ஆணவ மலத்தை நீக்கி இறைவன் திருவடிக்கு போகணும். அந்த ஆணவ மலை தான் நம்மளை வந்து அறியாமை செய்கிறது. அதை நீக்குவதற்கு உபகாரமாக நமக்கு இந்த கருவிகரணங்களை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எப்படியாவது கரைசல் புரியுங்களா? ஒருத்தன் வகுப்பு நடத்த முடியாது. ஒருத்தன் உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு புறப்பட்டான். உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு புறப்பட்டான். அப்படியே ஒரு பாய்மர படகு எடுத்துட்டு போறான். கடல்ல போனால் மிகப்பெரிய புயல் அடிச்சு எல்லாம் சுக்குநூறாக பிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கட்டை தான் மிதந்து ஒரு தீவில் ஒதுங்கினா, ஆனால் ஆள் அடிச்சு எல்லாம் குத்துயிரும் குழையுமா இருக்கான். அந்த தீவு மக்கள்லாம் என்ன பண்ணா, அவனை தூக்கி காப்பாற்றி அவனுக்கு எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் இவன் தெளிவானவனே அவனை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த தீவுடைய அரண்மனை கூட்டிகிட்டு போய், தம்பி உன்னை இந்த தீவுக்கு ராஜாவாக்குறான்னு இருந்துக்கிட்டேன். ஆஹா, நாமளே குத்துயிரும் குழையுருமா இருந்தோம், நம்மள ராஜாவாக்குறேன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்ட்டான். அடுத்த நாள் பதவி எடுக்க போகிறான். தம்பி ஒரு 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் தான் சொல்கிறான். அப்படியா, என்னப்பா கண்டிஷன் அப்படிங்கிறான். நீ இந்த தீவுக்கு அரசராகனா ஒரு கண்டிஷன், 1 வருஷம் தான் அரசராக முடியும்.
இன்னொரு கண்டிஷன், உன்னை பக்கத்தீவில் கொண்டு போய் விட்டுருவோம். பக்கத்தீவில் என்ன இருக்குன்னா, உன்னை மாதிரி போனவன் எலும்பு கூடு தான் இருக்கு, அந்த தீவுலேருந்து வெளியே வர முடியாது அவ்வளோ சீக்கிரம், வாழ்வதற்கு வசதி இல்லை, முள்ளுக்காடாக இருக்கு அப்படின்ட்டான். இவன் நினைச்சான், சரி ஒரு வருஷம் அரசராக இருப்போம், அதுக்குள்ளே ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்னு ஏற்றிட்டான். ஏற்றினவனே என்ன பண்ணா, ஒரு வாரம் கழிச்சு இங்கே இருக்க படை வீரர்லாம் கூப்பிட்டு அந்த தீவை போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். சொன்ன மாதிரியே முள்ளுக்காடு எலும்பு கூடா இருந்தது. அப்புறம் திரும்பி வந்துட்டான். இவன் அரசனாச்சே, ஒரு ஆர்டர் போட்டான், ஒரு 1000 பேர்த்த போய் அந்த தீவெல்லாம் உழுது டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணி வீடு கட்டி இல்லை மரங்கிறலாம் நட்டு எல்லாம் ஒரு வருஷத்தில் பயங்கரமாக பண்ணிட்டான். ஒரு வருஷம் முடிஞ்சுது. இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லா தீவு மக்கள்லாம் வராங்க. இவன் பட்டு வேட்டை, பட்டு சட்டை, பட்டு வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ரெடியாக இருந்தான். தீவு மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இதுவரைக்கும் இருந்த அரசனெல்லாம் கட்டி தான் தூக்கி போனாங்க. எவனும் வரேன்னு சொல்ல மாட்டாங்க, கட்டி தூக்கிட்டு விடுவாங்க போட்டாங்க. இவன் மட்டும் ரெடியா இருக்கானே. அவன்லாம் என்ன பண்ணானா, ஒரு வருஷத்துக்கு அரசருக்குரிய ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். புறப்படும் போதுதான் போற இடத்தை பத்தி நினைச்சான். இவன் வாழும் போதே போற இடத்தை பத்தி நினைச்சு சரி பண்ணி வச்சுக்கிட்டான். அதனால நாம் வாழும் போதே போக வேண்டிய இடத்துக்கு வேண்டியதை இப்பயே தயார் பண்ணிக்கணும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, இரவுக்கு தேவையானதை பகலிலும், முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுமைக்கு தேவையானதை இன்மையிலும் தேடிக்கொள்ள வேண்டும். அதனால எல்லாமே கொடுத்துருக்காரு சாமி, ஒரு குறையும் இல்லைங்க. கருவிகரணங்கள் கொடுத்துருக்காரு, படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, போறதுக்கு திருக்கோயில் கொடுத்துருக்காரு. பூவு கூட காசு கிடையாதுங்க, அங்கேயே செடியில் இருக்குதுங்க, பறிச்சு 4 போடலாம் சாமிக்கு. தண்ணியை அங்கேயே பிடிச்சி ஊத்துறான், சீமாரன் கோயிலே வச்சிருக்கிறான். நாம கிட்ட ஒரு செலவு கிடையாது, போனா சரி, எல்லாம் கோயிலே இருக்கு. நாம போய் அவனை வழிபட்டு இந்த பிறவிலிருந்து நீங்கிக்கிறதுக்கு வழி என்னவோ அதை தேடிக்கணும். இனி பிறவா நிலையை தேடிக்கணும். அதுதான் இருள் மல நிலையில சாமி சொல்லியிருக்காரு. அதனால இதை பிடிச்சிக்கணும். நூல் படிச்சதோட இது மூடி வச்சு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்காக அல்ல. இந்த நூல்லாம் ரொம்ப உயர்ந்த நூல். படிச்சா நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்திக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். படிச்சதோடு நின்று விட, படிச்சா வாழ்க்கையை மாத்திக்கணும். நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா காதில் விழுகும் போதே நம்ம மாத்திட்டே வரணும். ஆமா, நான் சொல்றேன், காலைல எந்திரிச்சா குளிச்சுதான் சாமி விட்டு தான் சாப்பிடணும்னா அப்படிதான் சாப்பிடணும். ஒன்றும் பண்ணாது, போன உயிர் தானே போகும், போயிட்டு போகுது, ஒன்றாகாது. ஒருத்தர் அவினாசிலைங்க ஒரு ஐயர் தினமும் காலை மாலை பூசை விட்றாரு. சாயந்தரம் அன்னைக்கு பிரதோஷம், இவர் ஆன்மார்த்த பூசை எடுத்து வச்சு பூசை விட்றாரு. பூசை பண்ணி சாமி எடுத்து பெட்டியில் வைக்கிறாரு, உயிர் போகுதுங்க. பூசை அவினாசி ஐயர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தினமும் காலை மாலை பூசை பண்றாரு. பிரதோஷ அன்னைக்கு சாயந்தரம் பூசை பண்ணிட்டு இருக்காரு. ஆன்மார்த்த பூசை பண்ணி பொட்டியில் சாமி எடுத்து மூடி இப்படி வைக்கிறாருன்னு உயிர் போகுதுங்க. என்ன ஆயிரும்? ஒன்றாகாது. அதனால குளிச்சுட்டு சாமி கொண்டு சாப்பிடுவோம், என்ன ஆயிரப்போகுது? ஒன்றாகாது. அதனால கொள்கை வேணும். படித்த நூல்களில் நமக்கு இந்த நூல்லாம் எது கொடுத்துருக்காங்க? 3000 ஆண்டுகளை கடந்து நமக்கு நூல் வந்துட்டு இருக்கு. திருமூலர் திருமந்திரம், காரைக்கால் அம்மையாருடைய கண்ணப்பர் புராணம், இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு? அது கூட கேட்டார் ஒருத்தர் பெரியவர், கற்பம் வேந்தர்கிட்ட, ஐயா ஒரு கோயில் போதாதா, ஒரு பாடல் போதாதா, ஒரு பதிகம் போதாதா அப்படின்னு. எந்த ஒரு பாடலோ, எந்த ஒரு பதிகமோ, எந்த ஒரு பதிகத்தின் ஒரு பாடலோ, எந்த பாடலின் ஒரு வரியோ, எந்த பாடலின் வரும் ஒரு சொல்லோ உன்னை மாற்றும் என்று தெரியாது. எந்த கோயில் வாசலில் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று தெரியாது. யாருக்கு எங்க ஞானம் கிடைக்கும் தெரியாது. பத்திரகிரியார் அங்க இருந்தார் வடக்க, இங்க வந்தா ஞானம் கிடைச்சது திருவடி. அதனால எது எங்க நிகழும் தெரியாது. படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், வழிபாடு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. நமக்கு கொடுத்தது போல யாருக்கும் கொடுக்கல. நமக்கு கொடுத்தது போல இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கல, எல்லாம் கொடுத்துருக்காரு. சரி, அடுத்தது அருள் அது நிலை.
அருளது நிலைன்னா அருளினுடைய இயல்பு. அருளினுடைய இயல்பு. இப்போ முதல் அதிகாரத்தில் இறைவனை பற்றி பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி பார்த்தோம். 3வது அதிகாரத்தில் பாசத்தை பார்த்தோம். இப்போ அது முப்பொருள் தன்மையை முதல்ல பார்த்தோம். 3 பொருளோட இந்த அதிகாரத்தை அருளினுடைய இயல்பை கூறுறாரு. அருள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அருளது சத்தியா. அருள்னா என்னன்னு தெரியும். ஒரு பொருள் சிவம். அந்த சிவத்தில் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா, சிவத்தினுடைய ஆற்றல், அதுதான் சக்தி. சிவம் எங்கேயுமே செயல்படாது, சக்தி தான் செயல்படும். இந்த அருள் என்ன பண்ணுது? இப்ப இந்த உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுது? ஐந்தொழில் கூத்து நடத்துது. படைத்தல், காத்தல், மிச்சம் சொல்லுங்க. படைத்தல், படைத்தல்னா என்ன சொல்லுங்க. அதாவது இந்த உயிருக்கு உடம்பு, கருவிகரணம், உலகம், நுகர்பொருள் எல்லாத்தையும் படைச்சு கொடுங்க. காத்தல்னா என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு காலத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு நமக்கு தேவையான வினையில ஊட்டி நுகரச் செய்து இந்த உடலோடு உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்படின்னா நன்மை மட்டும் செய்வாங்க, துன்பம் இன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்க வைப்பாங்க. அடுத்தது படைத்தல், காத்தல். அடுத்தது அழித்தல். அழித்தல்னா ஒடுக்குது. எங்கிருந்து தோன்றியதோ அங்க ஒடுக்கும். இந்த உயிரை மட்டும் எடுத்து இன்னொரு உடம்புல கொண்டு போய் வச்சிருவாங்க. எப்போ வைப்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்க சினிமா படத்துல பார்த்த மாதிரி இங்க தாத்தா இறந்துட்டாரு, அங்க பேரனா பிறந்துட்டான்னு சொல்ல முடியாது. இல்ல, எதுக்கு சொல்றேன்னா இந்த இடத்த பிடிச்சுக்கணும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் பராபரம். அதனால இந்த பிறவி போச்சுன்னா இன்னொரு பிறவி இதே மாதிரி பெங்களூர்ல அடியார் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. திடீர்னு நயகரா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஏதாவது அங்க பொட்டிக்கடை போடுற மாதிரி போட்டாலும் போட்டுருவார். அதனால இதே வாய்ப்பு அடியாரோட சேர்ந்து உழவாரத்துக்கு போறது, வழிபாடு செய்ய போறது, முற்றோருக்கு போற வாய்ப்பு மீண்டும் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது. தாய்மானரே சொல்றாரு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி. நாமக்கெல்லாம் எப்படி? அதனால இந்த பிறவி அருமையான பிறவி. ஞான நூல்களை சிந்திக்க, கேட்க, சிந்திக்க, செயல்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா மீண்டும் இன்னொரு உடம்புக்குள்ள உயிரை கொண்டு போய் வைப்பாரா, இல்ல அப்படியே கிடப்புல போட்டுருவாரான்னு சாமிக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால கிடைச்சது மட்டும் இப்ப சரியா பயன்படுத்தும், கிடைக்காத பத்தி நம்ம நினைக்க முடியாது. அடுத்தது மறைத்தல். மறைத்தல் என்னங்க சொல்லுங்க. உச்சன்மை வினைகளை இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்வும் நம்ம அறிவில் இல்லாத மாதிரி மறைத்தல்னா நம்மளுடைய வினை பயனை தான் மறைக்கிறாரு. தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவார். தன்னை மறைத்து இதெல்லாம் மறைத்தல். தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவார். இன்னும் தன்னை காட்டவே இல்லை. நமக்கு முருகனையாகும் முருகலையாகும் காட்டிடலாம், நமக்குலாம் இன்னும் காட்டல. நமக்கு இன்னும் காட்டல, நமக்கு இன்னும் உலகத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாரு. தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவார். அப்புறம் இன்னொன்னு என்ன இருக்கு? அருளல். அருளல்னா நமக்கு அருள் செய்வது மட்டும் அது. இந்த படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் எல்லாம் அருள் தான். அவர் அருள்னாலதான் நமக்கு உடம்பை படைத்து இந்த உலகத்துல இருக்க மாதிரி செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல இருக்க வச்சு எல்லாம் அவருடைய அருள். இந்த ஐந்தொழில் நிகழ்த்துவது அருள் தான்.
இறைவனுடைய அருள் தான். அதுதான் அருள். அது நிலை. அருள் என்ன பண்ணுது? இந்த உயிருக்காக எல்லா பணிகளையும் செய்து இந்த உயிரை மேம்படுத்துவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்தது அதுல முதல் பொருள் படிங்க. எதுக்கு படிக்க சொல்றேன்னா, படிச்சோம்னா முதல்ல நமக்கு தூக்கம் வராது. ரெண்டாவது, நமக்கு ஒரு மனப்பாடம் ஆகிடும். ஏதாவது ஒரு குரலாவது மனப்பாடம் ஆகும். இந்த படித்த ஞாபகமாவது இருக்கும். அடுத்த வகுப்பு வந்து கேட்டால் ஒரு படித்த ஞாபகமாவது காதில் வாங்கின மாதிரி இருக்கும். அதுக்காக படிச்சுக்கணும். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையது போல். வேண்டும் பொருளில் தலையது போல் அருளில் பெரியது. தலையிலது வேண்டும் பொருளில் தலையிலது போல். நம்ம இப்போ வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு ட்ரெயின் வைங்க. நான் என்ன பண்ணுவேன்? புறப்பட்டு நீ எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் முறை ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லி. புரியுதுங்களா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்தாதான் லாட்டரி சீட்டில் இருக்க பணத்தை தருவோம்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல அதான் நிற்போம். இன்னையோட ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எல்லாம் உங்க வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஆஃபர் தான் முதல்ல முக்கியம் போயிடும். இப்போ உலகத்தில் நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை தவிர்த்து வேற எதுவும் சிந்திக்க மாட்டோம். அதுக்காகவே போயிட்டு இருப்போம். அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையிலது போல். உலகத்துல ஒரு பொருளை கருதி விட்டோம்னா அதை அடையணும் அடையணும் அடையணும்னு எப்படி, அதுதான் தலையாய பொருள். மித்ததெல்லாம் மறந்துடும். புரியுதுங்களா? அதுதான் தலையாய பொருள். ஒரு ஒரு வயது ஒத்த பெண்ணும் ஆணும் வந்து ஒருத்தர் விரும்பினாங்கன்னா இப்போ அவங்களுக்கு தலையாயது என்ன? 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு தலையாய வேலை. மித்ததெல்லாம் அப்புறம் அதுக்காக நிறைய விட்டு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த தலையாய பொருளை அடைய வேண்டும் எப்படி முயற்சி பண்றாங்களோ அதுபோல உயிருக்கு, ஆன்மாவிற்கு ஒரு தலையாய பொருள் எது அப்படின்னா அது அருள் தான். நாம் பற்ற வேண்டியது அருளை தான். அதுதான் அந்த உயிருக்கு தலையாய பொருள். உலகியலில் ஒருவன் ஒரு பொருளை தனக்கு இன்றியமையாதாக கருதி விடுவானாயின் அவனுக்கு அந்த சமயத்தில் அந்த பொருள்தான் மிக உயர்ந்த பொருளாக தோன்றும். அதுபோல ஞான நாட்டம் உடையவனுக்கு திருவுருளை காட்டிலும் சிறந்த பொருள் எவ்விடத்திலும் இல்லை. உலகத்துல ஒரு பொருள் எப்படி வேணும்னு சொன்னா அதுதான் சிறந்த பொருள், அதுதான் முதன்மை வேலையா தெரியுதோ, அதுபோல இந்த உயிருக்கு, இறைவனை அடைய வேண்டும் என்ற உயிருக்கு தலையாய பொருள் எதுனா அருள் தான், இறைவனுடைய திருவுருள் தான். இப்ப ஒரு தண்ணியில நின்னோம்னா ஒரு தாகம் எடுத்துருச்சுன்னா நமக்கு எது முக்கியம்? தண்ணி தான். குழந்தை அழுதுச்சுன்னா தாய்க்கு முக்கியம் குழந்தை. அதுதான் குழந்தை சத்தம் கேட்டாவே தாய்க்கு குழந்தை தான் முக்கியம். அதுபோல ஆன்மீக நெறியில நம்ம செய்யறோம் போற ஆன்மாக்களுக்கு தலையாய பொருள் தண்ணி. தாக எடுத்தா முதல்ல தண்ணி தான் வேணும். அதுபோல ஆன்மீகத்தில் இருக்க இறைவனை நாட வேண்டும் என்ற உயிர்களுக்கு தலையாய பொருள் எதுனா அது அருள் தான், இறைவனுடைய அருள். அடுத்து 32வது பொருள். பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். உலகத்துல உள்ளவருக்கு எந்த வேலை செய்யணும்னாலும் அதுக்கு வந்து சூரிய ஒளி வேணும். அதுபோல இறைவனுடைய துயர், இறைவனுடைய திருவருள் உயிர் இருவினையை ஈட்டவும் வினைப்பயனை நுகரவும் உள்ளொளியாய் நிறைந்து நிற்கும். இறைவனுடைய அருள் தான் நம்முடைய வினை செய்யவும் வினையை அனுபவிப்பதற்கும்
திருவருளை அடைவதற்கும் எல்லாமே திருவருள் தான் துணையாக இருக்கும். திருவருள் இல்லையானால் நமக்கு எந்த செயலும் கிடையாது. அதுதான் அவனின்று ஓரணும் அவசியம். 3 பொருள் உண்டுங்க. ஒன்று அறிவிக்காமலே அறியும், இன்னொன்று அறிவித்தால் அறியும், இன்னொன்று அறிவித்தாலும் அறியாது. 3 பொருள். இது அறிவித்தாலும் அறியாது, நாம் அறிவித்தால் அறிவோம். இறைவன் அறிவிக்காமலே அறிவோம், ஒரு சேர அறிந்தது. அப்ப இந்த உயிருக்கு அறிவித்தால் தான் அறியும். நல்லா அந்த நுட்பத்தை பிடிச்சுக்கணும். உயிர் அறிவித்தால் தான் அறியும். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறோம். படிச்சா தெரியும்னு நினைக்கிறோம், கேட்டா தெரியும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பாடம் படிச்சு முடிச்சாச்சுன்னா இந்த பாடத்துல இருக்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. இன்னைக்கு நாம சொல்றோம் செய்தி, எல்லா செய்தியுமே பதிவாகுமானா ஆகாது. இறைவன் நம்முடைய அறிவுக்கு தக்கவாறு எதையாவது 2 உள்ளுக்கு உணர்த்துவார், அதுதான் பதிவாகும். அப்புறம் அதுல இன்னொரு நுட்பம் என்னன்னா, அந்த அறிவுக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துவார். இன்னைக்கு கொஞ்சம் உணர்த்துவாரு, அடுத்த வகுப்புல ஒன்று உணர்த்துவாரு. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு வைங்க, இருக்கிறதையும் என்னை மாதிரி ஆசிரியர் போட்டு மறக்க வச்சிருவாரு. நல்ல வினை இருந்தா அதுக்கு தக்க மாதிரி ஆசிரியர் அனுப்புவார். வினை சரியில்லைன்னா என்னை மாதிரி ஒருத்தரை போட்டு அனுப்பிச்சு விட்டு கொஞ்சம் எல்லாம் குறைச்சுட்டு இருக்கிறது. ஏன்னு வைங்க, அசுரர்கள் எல்லாமே பயங்கரமா சிவபூசை பண்றவங்க. அவங்களுக்கு பழைய வினையெல்லாம் நுகர வைக்கணும். இப்போ நுகர வைக்கணும்னா சிவபூசை பண்றவங்களுக்கு திருமாலால ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணாரு? அவரே போய் எல்லாத்தையும் சிவபூசையும் மறக்க வச்சிட்டார். அதில் தப்பிச்சது 3 பேர் தான். மித்த எல்லாம் சிவபூசை விட்டுட்டான். இப்போ வினை ஒரு சேர அடிச்சிட்டார். எல்லாம் வினை அடிச்சாங்க, 30 எரிஞ்சு போச்சு. 3 பேர் தான் நின்னான். இப்போ சிவபூசை பண்ண தப்பிச்சுக்கிட்டா, மிச்சம் வேணா போயிட்டான். சிவபூசை பண்ணிட்டு இருந்தவனையும் பண்ணாம வச்சு வினை ஊட்டணும்னு. அது மாதிரி எப்படி வேணா நடக்கலாம். நல்லா விழிப்போட கவனிங்க. ஆமா. பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். உலகத்தில் உள்ள பல வேலைகளுக்கு எப்படி சூரிய ஒளி துணையாய் இருக்கிறதோ அதுபோல இந்த உயிர் வினையை செய்யவும் வினையை ஈட்டவும் உள்ளொளியாய் அறிவுக்கறிவாய் நின்று அருளே செயல்படுத்தும் நம்மை. அருள் இல்லைன்னா நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. சூரிய ஒளி இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதுபோல அருள் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அருளே எல்லாம் நிறைந்து நின்று செயல்படுத்துகிறது. அடுத்த குறள். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார் தான். ஊன் அறியாது. இப்ப இந்த உடம்பு அறிவற்ற பொருள். உடம்பு அறிவற்ற, உயிர் அறிவுடையது. உயிர் அறிவுடையது. மாடு இருக்கு, மாடு அறிவுடையது தானே? மாடு அறிவுடையது. வண்டி, இப்ப மாடு அறிவுடையது தானே? தானே போய் அந்த நோத்தடியில போய் பூந்துக்க முடியுமா? அறிவுடைய மாடு தானே, ஆனா போய் பூந்துக்க முடியுமா? அறிவுடைய மாடு, அறிவற்ற வண்டி இருந்தாலும் அறிவுடைய மாடு தானே போகும். இல்ல மாட்டு வண்டி தான் தானே களத்துல ஏறுமா? ஏறாது. இப்ப மாடுக்கு அறிவு உண்டு, வண்டிக்கு அறிவு இல்லை. ஆனாலும் மாட்டு வண்டி தானே கூடாது, அதை கூட்டி வைக்க ஒருத்தன் வேண்டும். அதுபோல அறிவுடைய உயிராயிருந்தாலும் அறிவற்ற சடப்பொருளோடு இந்த உடம்போடு இந்த உயிரை சேர்த்து வைக்க ஒருவன் வேண்டும். அதுதான் தையல் நாயகன் பேர் வச்சாங்க. இந்த உடலையும் உயிரையும் தைப்பதனாலே தையல் நாயகன். உடலையும் உயிரையும் தைப்பதனால அவருக்கு தையல் நாயகன் பேர். இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் ஊன் அறியாது என்று.
உயிர் அறியாது ஒன்றும். இவை தான் அறியாது. தான் அறியாதுன்னா தான் சிவம். அது தனித்தனியா அறியாது, ஒரு சேர அறியும், ஒவ்வொன்றா அறியாது. தான் அறியாது. ஆர் அறிவார் தான். உடல் உயிர் இரண்டையும் இறைவன் சேர்த்து வைக்கலாம், வேற யார் சேர்த்து வைக்க போறாங்க? அதுதான் சொல்றாரு, ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரோ, ஒட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரோ, உருகு வித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரோ, பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரோ, பணி வித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரோ, காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதாரோ, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலை. காண வேண்டும் என்று சொன்னா கூட அவர் ரெண்டு உபகாரம் செய்யறார். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம், ரெண்டு உபகாரம் செய்யறார் சாமி. நாம் நினைச்சுக்கிறோம் நாமளா கோயிலுக்கு போய் நாமளா சாமி கும்பிட்டோம்னு நினைச்சுக்கிறோம். கோயிலுக்கு போனா அவன் கூட்டிட்டு போனாதான் போக முடியும். அவன் கூட்டிட்டு போனாதான் கோயிலுக்கே போக முடியும். இல்லைன்னா வேற பக்கம் போயிடும். அது உரம்பரை வந்துடும். சொந்தக்காரன் உரம்பரைன்னு தெரியாது. எங்க ஊர்ல உரம்பரைன்னு சொல்லுவோம். யாராவது சொந்த பந்தம் வந்துடும். அப்ப கோயிலுக்கு போகணும்னாலும் அவன் கூட்டிட்டு தான். உள்ளுக்கு போய் சாமி கும்பிடணும், நீங்க தரிசனம் பார்க்கணும், இறைவனை தரிசனம் காண வேண்டும்னு சொன்னா அதுக்கு சாமி தான் துணிச்சு. இல்லாட்டி முன்னாடி நின்று இருப்போம், செல்போன் எங்க வச்சுன்னு தெரியலையே, பூசையே முடிஞ்சிடாது. உள்ளுக்கு போய் நின்று இருப்போம், ஐயோ செல்போன் அக்கா உங்க பையில இருக்கான்னு பாருக்கா, எங்க வச்சே தெரியல அப்படின்னு இருக்கிறவனையும் கெடுத்துட்டு இருப்போம். இப்ப சாமி அருள் இருந்தால்தான் நாம அவனை போய் பார்க்கவும் முடியும், அவனை உணரவும் முடியும். அதனால்தான் காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரோ, அவன் காட்டுவித்தால் தான் அவனை காண முடியும். அதான் காணும் உபகாரம், காட்டு உபகாரம் எல்லாமே அவன் வச்சு. அதனால அவன் இல்லாமல் ஒரு உணவு செய்யும். அன்னைக்கு வகுப்புக்கு வரோன்னா அவன் துணை செய்யும். இல்லைன்னா காலையிலே வைத்த வழி உண்டு பண்ணிருப்பார். எல்லாம் நல்லா வச்சு போய் படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்க வந்தாலும் அதை பார்த்து உன்னிப்பா கேட்கறதுக்கு சாமி தான் அருள் செய்யும். இல்லைன்னு வைங்க, வேற எங்கேயாவது சிந்தனை போயிட்டு. அதனால எல்லாமே அவன் செய்யும். அதுதான் சொல்றாரு, ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் தான் அறியாது ஆர் அறிவார். உயிர் உடம்பு அறிவற்றது, அது ஒன்றும் தெரியாது. உயிர் அதுக்கு அறிவித்தால் தான் அறியும், தானே அறியாது. அப்புறம் இறைவன் எல்லாம் ஒரு சேர அறிந்தவன். அவன் செய்யவில்லை என்றால் யார் தான் இதுக்கு உபகாரம் செய்வது? அதனால அவனுடைய உபகாரம் தான். அதனால் இறைவன் தான் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த உலகிலே வாழும்படி செய்கிறார். இதுதான் அருளுடைய நிலை, அருளது நிலை. அடுத்த குறள். பாலாளி மீனாடும் பான்மைத்து, பாலாளி மீனாடும் பான்மைத்து, ஆறுயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து. மாலாளி மறித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும் மயக்கமான பிறவி கடல். பாலாளி மீனாளும் பான்மைத்து, ஒரு பார்க்கடல். பார்க்கடல்லாம் இருந்திருக்கான் அந்த காலத்துல. பாலுக்கு பாலகன் வேண்டி இந்திட பார்க்கடல் இந்த பிரான் இருந்து ஒரு புராண கதையில படிச்ச பால்கடல் இருக்குன்னு எழுதிட்டு. நீங்க காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா காஞ்சிமா நதியை, காஞ்சிமா நதியை பூமிக்கடியில் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க தலைவரலாறு எடுத்து படிச்சுன்னா தெரியும். காஞ்சிமா நதி பூமிக்கடியில் இன்னும் கம்பை நதி பூமிக்கடியில் இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது. அதான் போர் போட்டா அங்கதான் தண்ணி வரும். அது மாதிரி இந்த பால்கடல் என்பது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா இருக்கு. பார்க்கடலில் வாழக்கூடிய மீன் அந்த பாலை குடித்து தன்னை வளர்த்து கொள்ளாமல் அதுல இருக்க சிறு சிறு பூச்சிகளை தின்னு வாழ்ந்து. திருவுருள் நம்ம கூட எப்ப இருக்கு? எப்பவுமே இருக்கு. அது இன்பத்தையே கொடுக்குது.
அந்த இன்பத்தை நுகராம நாம் உலகத்தில் இருக்கிற இன்பம், இது இன்பம், அது இன்பம், அது இன்பம் அப்படின்னு நினைச்சு இதில் போய் மீண்டும் மீண்டும் விழுந்து பிறவிங்கிற கடல்ல மீண்டும் மீண்டும் விழுந்துட்டு இருக்கிறோம். அது எப்படின்னா, பால் கடல்லையே இருக்க மீன் அந்த பாலை உண்டு வாழாமல் புழு பூச்சிகள் தின்பாங்க. இங்கே யாரும் அசைவம் இருக்க மாட்டேங்க, எல்லாரும் செய்வது தான். உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு குற்றமான செயல் உயிர்கொலை. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் துன்பம். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். நமக்கு உணவே தாவர உணவு தான். நமக்கு உணவு தட்டையா பல் அமைப்பு உள்ள உயிரினங்கள் அத்தனையும் தாவர உணவு உண்ணுவதற்கான தகுதியுடையவை. மாடு, ஆடு, குதிரை, யானை, ஒட்டகச்சி எல்லாம் பாருங்க பிளாட் சிஸ்டம். பல் கோரமா பல் இருக்கு பாருங்க, அதுதான் அசைவ உணவு. இன்னொன்று பாருங்க, நம்ம தண்ணி உறிஞ்சி குடிப்போம். தண்ணி தூக்கி குடிக்கூடாது, உறிஞ்சி குடிக்கணும். தண்ணி உறிஞ்சி குடிப்போம். மாடு எப்படி குடிக்கும்? உறிஞ்சி குடிக்கும். யானை எப்படி குடிக்கும்? குதிரை எப்படி குடிக்கும்? தண்ணி உறிஞ்சி தான் குடிக்கும். நாய் எப்படி குடிக்கும்? புலி எப்படி குடிக்கும்? உடல் அமைப்பு அப்படி, அதெல்லாம் நக்கி தான் குடிக்கும். உறிஞ்சி குடிக்கிற விலங்கினம், தட்டையா பல்லுள்ள உயிரினம், இதெல்லாம் தாவர உண்ணிகள். இறைவனே அப்படிதான் படைச்சிருக்கான் நம்ம உடல் அமைப்பை. இப்ப கிரைண்டர்ல அரிசி போடுவீங்களாக்கா? அரிசி போடுவீங்களா? உளுந்து போடுவீங்களா? ஜல்லிக்கல் போடுவீங்களா? இல்ல ஜல்லிக்கல் போடுற மாதிரி. இந்த ஜீரண உறுப்பிற்கு எது ஜீரணமாகுமோ அதை கொடுக்காம வேற ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அதான். நம்ம ஜல்லிக்கல்ல போட்டு மசாலா அரைச்சி போட்டா அதையும் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவேன். இப்போ உணவு சுவை அதுல இல்ல, இவன் ஆண்டி ஊத்துறதுல இருக்குது. அதை சுவை நினைச்சு சாப்பிடுங்க. நாய் ஒரு எலும்பு துண்டை கடிச்சு அதுல விடுகிற ரத்தத்தை அதுல இருந்து வர ரத்தமா நினைச்சு சாப்பிடுறது போல பிறிதொரு ஊனை எடுத்து சாப்பிடுறாங்க. நமக்கு அதெல்லாம் மனித குலத்திற்கு அது தேவையில்லாத ஒன்று. கொல்லான் புலால் உண்ணானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்க. எல்லா உயிரும் தொழும். இப்ப இந்த அக்கா போறாங்க, 12 மணிக்கு போறாங்க. ஒரு பக்கம் நகை போட்டிருக்காங்க நிறைய காலத்துல. திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரான். அவர் என்னமோ நினைச்சேன், உருத்திராகம் போட்டுருக்கு, திண்ணி வச்சு வேணாம் போ அப்படி விட்டான்னு வைங்க. மோராசம் எப்படி விட்டுட்டான் அப்படின்னு நினைக்குமா? நினைக்க மாட்டேன். அது போல கொல்லாத உயிர்கள்லாம் அது நினைக்குமா? ஐயோ சாமி கொண்டு நல்லா இருக்கிறவங்க. அதுதான் வள்ளுவர் சொல்றார், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கூடாது, எந்த உயிரையும் துன்பு. கொசு கூட அடிக்கூடாது, கொசு கூட அடிக்கூடாது. கொலைதான், நீ கொசு அடிச்சாலும் கொலைதான். அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை. நாம வேணுமா நமக்கு சொல்லிக்கலாம், என்னை கடிச்சது அடிச்சேன்னு சொல்லிக்கலாம். அதான் பேட், அது நீ அதான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றான், இதுல சுனாமி வந்தது. எங்க இங்க நம்ம ஊர்ல வந்துச்சு இல்ல சுனாமி. சென்னை இதுதானே வந்து அந்த பக்கம் தானே வேளாங்கண்ணி கடற்கரை பயங்கரமா வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. சாமி இப்படி பண்றாரு, லட்சக்கணக்கான பேரை ஒட்டுக்கா கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இவன் ஒரு வலையை வீசினா எத்தனை மீனை பிடிக்கிறான்? லட்சக்கணக்கான மீனை பிடிச்சு கொள்றேன். ஆனா ஒருத்தன் நினைக்கல, கண்டெய்னரா போகுது உயிர் கோழி. எவனாவது நினைச்சானா? இதெல்லாம் நீ நினைக்கல, இதுக்கு மட்டும் வந்துட்ட. எந்த உயிர்? நீங்க திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். நல்லா கேட்டுங்க, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்.
இப்ப வீதி விடங்க பெருமான் மன்னன் பேர் என்னங்க? மனுநீதி சோழன். அமைச்சர் மன்னனு, அமைச்சரு, மனுநீதி சோழன், வீதி விடங்க பெருமான், எல்லாருக்கும் இறைவன் காட்சி கொடுத்தாரா? காரணம் யாரு? ஒரு கண்குட்டி. புரியல உங்களுக்கு அந்த இடம்? ஒரு கண்ணுக்குட்டி அடிபட்டு இறந்து எல்லாருக்கும் காட்சி கிடைக்கிற மாதிரி ஒரு காரண பொருளாங்க இருந்திருக்கு. புரியுது உங்களுக்கு? ஐந்தறிவுடையது தானே சொல்றோம். ஆனா அது என்ன பண்ணுது? எல்லாத்துக்கும் காட்சி. தாய்ப்பசுக்கும் சேர்த்து காட்சி கிடைச்சு. தாய்ப்பசு, கன்று, மன்னன், வீதி விடங்கன், அமைச்சன் எல்லாத்துக்கும் காட்சி கிடைச்சதுங்க. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாம், அந்த கன்றுக்குட்டி கூட, பசுவும் கூட. பசு, கன்று எல்லாம். உரையாசிரியர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? திருவாரூரில் பிறந்த உயிர், நல்லா கேட்கணும், திருவாரூரில் பிறந்த உயிர் அத்தனையும் முக்தியடைந்த ஆன்மாக்கள். ஞானத்தை நமக்கு கொடுக்க வந்த ஆன்மாக்கள். அதான் அந்த கண்ணுக்குட்டி ஞானத்தை கொடுத்ததுங்க. இறைவன் காட்சி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அப்ப முக்தி அடைந்த ஆன்மாக்கள் தான் திருவாரூரில் பிறக்கும். மன்னன் ஏன் தன் மகனை கொன்றான் என்று சொன்னால், தேரில் ஏது சொன்னா, ஒரு ஞானாசிரியனை கொன்ற பாவம் இவனுக்கு, ஒரு ஆசிரியனை கொன்ற பாவம், ஒரு முக்தி அடைந்த ஆன்மாவை கொன்ற பாவம். ஏன்னா கன்றுக்குட்டி முக்தி அடைந்ததுனாலே திருவாரூர்ல பிறந்தது. இன்றளவும் பல உயிர்கொலைகள் நடக்கின்றது. அவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்று. திருவாரூர்ல பிறந்த ஒவ்வொரு உயிரும் முக்தி அடைந்த உயிர்கள். ஞானத்தின் உயர்ந்த நிலையில் உயிர் தான் திருவாரூர்ல பிறக்குது. அதை உணராமல் நிறைய தவறு செய்யறாங்க. அங்க பிறந்த எல்லா உயிரும் முக்தி அடைந்த உயிர் தான். ஐந்தறிவுன்னு நம்ம நினைக்க முடியாது. அது 6 அறிவு முடியாது. போய் மணி அடிச்சுதா இல்லையா? அரசனை கூட்டிட்டு வச்சா இல்லையா? ஆமா. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் தினமும் விலங்கினங்களுக்கு டெய்லி காய்கறி இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பார். தினமும் காலைல 5 மணிக்கு நைட்டு போய் மார்க்கெட்டில் இருக்க காய்கறியெல்லாம் எடுத்து வந்துடுவாங்க. தினமும் அவர் வேலை தான் போடுவார். இவர் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா மாடு வந்து காணிங்கள் அழுத்துமா கும்பல். அப்படி ஒருத்தர் நான் பார்த்தேன். அப்ப அதெல்லாம் அறிவில் சிறந்தவை. அப்ப எல்லா உயிரும் உயர்ந்த உயிர்கள். திருவாரூர்ல பிறந்த எல்லா உயிர்களும் முக்தி அடைந்த ஆன்மாக்கள். எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன கொசு விரட்டின்னு வச்சிருக்காங்க. கொசு விரட்டின்னு, எந்த உயிரும் கொல்லக்கூடாது, கொசு விரட்டின்னு வச்சிருக்காங்க. அது விரட்டும். கொசு விரட்டி தான்க்கா, கொசு விரட்டி, கொசு கொள்ளுதல் இல்லை. அப்புறம் ப்ளூ கிராஸ் வந்துருவான், கொசு ஏன் கொண்டேன் அப்படின்னு. அதனால எந்த உயிர், நீங்க நம்மளுடைய சூழலுக்காக நம்ம ஒவ்வொரு உயிர்களையும் நாம கொண்டுறோம், எது வேணாலும் பண்றோம். ஆனால் அது எது கொண்டாலும் கொண்டதுதான் கணக்கு. அது எப்படி சாமி கணக்கு எழுதுவாரோ, எப்படி தீர்ப்பாரோ, அது அவர் கணக்கு. ஒருத்தன் உங்களுக்கு பஞ்சபாண்டவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அகைச்சிருந்தாலும் புறச்சிருந்தாலும் கேட்டா தெரியாது. ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் 100 பேரு திருதராஷ்டிரர், அவங்க அப்பா திருதராஷ்டிரர் தெரியல, 100 பேர் இறந்து போயிட்டாங்க போர்ல. அப்பா கண்ணீர் விட்டு கதறாரு. கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார்.
சாமி 100 பேர் இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு துன்பத்தை நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, திருதோஷ்டா 300 பிறவிகளுக்கு முன்னால் நீ ஒரு வேடனாய் இருந்தாய். அப்போ ஒரு பறவை அடிக்க போறான் திருதாஸ். அந்த பறவை தப்பிச்சிருக்கு. கோபத்தில் என்ன பண்ணா, அந்த பறவை 100 முட்டை இட்டு வச்சிருக்கு. 100 முட்டை அடிச்சு காலி பண்ணிட்டான். 300 எத்தனை பிறவிக்கு முன்னாடி? 300 பிறவிகளுக்கு முன்னாடி. சரி சாமி, அப்பயே அந்த வினையை தீர்த்துக்கலாமே. நீ 300 குழந்தை பெற்றுக்கணும். இந்த 100 மன்னிக்கணும், 100 குழந்தை, 100 குழந்தைகள் நீ உனக்கு பிறக்கணும். ஒரு குழந்தை பிறகு உனக்கு கிடைக்கணும். ஒரு குழந்தை கிடைக்கணும்னாவே பல பிறவிகளில் தவம் செய்யணும். நீங்க வரன்பாளையம் சாமி சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் 5 தலைமுறை சிவபூசை பண்ணா 6வது தலைமுறை ஒரு ஞானி பிறப்பான்னு சொல்றாரு. 5 தலைமுறை இடையராது அந்த தலைமுறை பூசை செய்தார், 6வது தலைமுறை ஒரு ஞானி அந்த குடும்பத்தை தொடர்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மை. பல காலம் தொடர்ந்து. அதனாலதான் சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் இந்த பூசை நடைபெறணும்னு நம்ம கேட்கறோம். தலைமுறை தலைமுறையா வாழையடி வாழையா பூசை பண்ணணும். நாம விட்டுட்டு போவோம், அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு போவோம். நாங்கள் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். திருப்பூர் திருமுறையில எப்படியாவது குழந்தைகிட்ட போய் சேர்த்தணும்னு நினைக்கிறோம். ஒரு 20 பள்ளியில் தேவாரம் திருவாசகம் நடத்துறோம், 6000 குழந்தைகள் சுற்றுறோம். எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்த்தோம். நாமளும் படிக்கணும், கொண்டு போய் சேர்த்தோம். அதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? நாம சொல்வதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் முக்கியம். என்னுடைய ஆசிரியர்லாம் அப்படிதான் வாழ்ந்து காட்டியவர். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம வேற மாதிரி இருந்தோம்னா பண்ண முடியாது. நம்ம குழந்தைகள் நாம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. வாழ்ந்து காட்டினால் அவர்களும் அதே மாதிரி வருவார். எப்ப நம்ம இருக்க மாட்டோம், இல்லை நம்ம இருக்கோம். எங்க பாட்டி இல்லை, நான் இப்ப நினைக்கிறேன், ஐயோ இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களே, நாமளும் அப்படி இருக்கணும் இப்ப நினைக்கிறோம். நாம இருக்க மாட்டோம், ஆனா அந்த குழந்தைகள் அதை பின்பற்றும். இப்போ வாழ்ந்து காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த நூலை திருப்பி திருப்பி சொல்றேன். நூலை படிக்கிறதோட இல்லாம நூல் என்ன சொல்லுதோ, ஆசிரியர் என்ன சொன்னாங்களோ அதுபடி நாம் வாழ்ந்து காட்டணும். ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு குழந்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பல புண்ணியம் செஞ்சிருந்தார். இப்போ 100 குழந்தை, அதற்கு செய்த தவம் புண்ணியம், அவர் செல்வந்தரா வாழணும், எல்லாத்துக்கும் உனக்கு 300 பிறவி ஆச்சுப்பா. அதனுடைய பலன் தான் நீ பண்ணி. அது மாதிரி என்று செய்த வினை நமக்கு என்று சேரும் சொல்ல முடியும். நமக்கு ரொம்ப அடிப்படை கொல்லான் கொள்ளால் மறுத்தான். எந்த உயிரை கொண்டாலும் அதுக்கு உண்டான சேர்க்கை நம்ம சேரும். சரி, அப்ப எப்படி ஒரு பார்க்கடல்ல இருக்கிற மீன், பார்க்கடல்ல இருக்கிற அந்த பாலை உண்டு வளராமல் சிறு சிறு பூச்சிகளை அதை எதையும் உண்டு வளர்கிறதோ, அதுபோல திருவருள்ல இருக்கிற நாம் திருவுளை பற்றி சிந்திக்காமல், பேரின்பத்தை அனுபவிக்காமல், உலக இன்பத்துல மயங்கி, அது போகவா, அது மட்டுமா, பெற்றதை காட்டினோம் பெறாத பொருள் மேலதான் ஆசை வச்சிருக்கோம். இதோட அது கிடைச்சா பரவாயில்லையா, அது கிடைச்சா பரவாயில்லையா. கார் அந்த பக்கம் ஆப்போசிட் அந்த போயிட்டு எடுத்து வந்துருங்க. ஏன்னா போலீஸ்காரங்க லாக் பண்றாங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருக்குது, கார் யாரா இருந்தா ஆப்போசிட் அந்த பக்கம் நிறுத்தினா லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ போனீங்கன்னா நம்ம எடுத்து வந்துடலாம். அடுத்த குறள் படி. அணுகு துணை அறியா ஆற்றோன் வழிபோக்கன். அணுகு துணை அறியா ஆற்றோன் ஐந்தின் உணர்வை உணரா உயிர். அணுகு துணை அறிய ஆற்றோன். அணுகு துணை அறிய ஆற்றோம்னா தான் துணைக்கு வரவனை பத்தி தெரியாம நடந்துட்டு இருக்கான். அணுகு துணை
தனக்கு பின்னால் தனக்கு துணையாக வருவனை அறியாது செல்லும் வழிப்போக்கனை போல தம்முடைய நுகர்வுகளுக்கு துணையாக இருக்கும் உயிரை அறியாது ஐம்பொறிகளைப் போலவும் உயிர் தனக்கு துணையாக உள்ள திருவருளை உணர்வதில்லை. இப்ப ஐம்பொருளை ஒரு பொருளை அறியுதுன்னு சொன்னா அதுக்கு உயிர் துணையா இருக்கணும். ஆனா அறியுதா? உயிர் தான் நம்ம அறிவதற்கு காரணம் என்று ஐம்பொறிகள் அறிவதில்லை. கண்ணு பார்க்குது, உயிர் செலுத்ததான் நான் பார்க்கிறோம்னு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. வழிப்போக்கன் நமக்கு பின்னாடி துணையா வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனும் தெரியறதில்லை. அதுபோல இந்த உயிர் தனக்கு துணையா இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது உணர்வு. நமக்கு துணையா இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்வதில்லை. ஒருத்தன் இறைவன்கிட்ட போய் கேட்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது, இறைவன்கிட்ட போய் கேட்கிறான், சாமி நீ எப்பயும் என் கூடயே வரணும் அப்படின்னு போய் கேட்கிறான். சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறார். அவன் இவன் நடந்து போறான். எங்க போனாலும் சாமி பின்னாடியே வராது. திரும்பி பார்த்தா அவருடைய பாதச்சூடு இப்படி போயிட்டு இருக்கான். காலம் மாறுது, ரொம்ப கஷ்டமான காலம், ரொம்ப கடந்து போறான். அப்ப பார்த்தா அடிச்சோடையே காணும். பின்னாடி சாமி வந்து அடிச்சோடையே காணும். போய் சாமி நிற்கிறான். சாமி எப்பயும் நீ என் கூட வான்னு சொன்னேன், நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் என் பின்னாடி வந்தேன், நான் பயங்கர கஷ்டப்படுறேன், உன்னை காணாமே சாமி, உன் அடிச்சோடையே காணாமே அப்படின்னு கேட்கும். சாமி சொல்றாரு, டே தம்பி, நீ சந்தோஷமா இருந்த போதெல்லாம் நான் உன் பின்னாடி வந்தேன், நீ எப்பெல்லாம் கஷ்டப்படுறியோ அப்ப நான் உன்னை தாங்கி கொண்டு வந்தேன், அது என்னுடைய பாதச்சூடுடா, உன்னுடைய பாதச்சூடு இல்லை அப்படின்னா சாமி. அது மாதிரி நமக்கு எப்பெல்லாம் துன்பப்படுறோமோ அப்பெல்லாம் சாமி நம்மை தாங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நாம் தான் உணர்வதில்லை. அதான் அணுகுதுணை அறிய ஆற்றோனின் ஐந்தின் உணர்வை உணராவுயில். எப்படி வழிபோக்கன் தனக்கு துணையா வருவனை உணர்வதில்லையோ, ஐம்பொறிகள் தனக்கு துணையாக இருக்கிற உயிரை அறிவதில்லையோ, அதுபோல இந்த உயிர் நமக்கு துணையாக இருக்கிற திருவருளை என்றும் உணர்வதில்லை. அந்த திருவருள் தான் நமக்கு எப்பயும் துணையாக இருக்கிறது என்று இந்த பாடல் சொல்கிறார். அடுத்த பாடல், தரையை அறியாது தாமே தெரிவார். இப்ப நம்ம நிக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுல நிக்கிறோம்? நம்ம நடக்கிறது, வாழ்றது எல்லாமே இந்த பூமி. அதனாலதான் பூமி தாயின்னு சொல்லுவோம். தரித்தலால் தரை, தரித்தல்னா தாங்குதல், தாங்குதலால் தரை, தரித்தலால் தரைன்னு பெறுகிறது. தரித்தலால் தாங்குதல் நம்மை தாங்குது. அதை என்னைக்காவது நம்ம நினைக்கிறோமா? பூமி தான் நம்மளை தாங்கி கொண்டு இருக்குன்னு நினைக்கிறோமா? நாமளே நிக்கிறோம், சொந்த காலம் நிக்கிறோம். அடுத்து நாமே என்னுடைய சொந்த காலில் தான் நிக்கிறேன். ஆனா தாங்கிறது எது? பூமி. பூமி தாங்குது. நம்மை தாங்குது நம்ம தாய் தந்தையர் தான். அவங்களே நினைக்கிறேன், நீ என்னப்பா பண்ணி வச்ச, எனக்கு நான் தான்ப்பா சம்பாரிச்சேன், நீ என்ன பண்ணி வச்சேன்னு தாய் தந்தையரே கேள்வி கேட்கிறோம். இவரெல்லாம் கேட்க மாட்டார், நான் கேட்பேன். தாய் தந்தை நம்மளை தாங்கி வளர்த்த தாய் தந்தையரே நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒரு பூமியில ஏமாத்திரம். தரையை அறியாது தாமே தெரிவா, புறையை உணரா புவி. புறைனா திருவருளுங்க, உயர்வை சுற்றியது திருவருளை குறிக்கும். இப்ப தரையை அறியாது தான் இந்த பூமியில தான் நின்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பூமியை நம்ம நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. புறையினா திருவருள், இந்த இடத்துல திருவருளை குறிக்கும். திருவருளை உணரா புவி, புவினா உயிர்கள். தரைமேல் நின்று கொண்டு தரையை அறியாதவர்கள் கூட திருவருள் நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் திருவருளை நினைப்பதே இல்லை, இந்த உயிர்கள் நினைப்பதே இல்லை. எத்தனை மணிக்கு நிப்பாட்டணுமா? சாப்பாடு வந்தா நிப்பாட்டணுமா?
அடுத்தது சொல்லுங்க. தற்கேடர் அப்படின்னா திருவருளை உணராது தமக்கு தாமே கேடு செய்து கொள்வர். திருவருளை உணராது தமக்கு தாமே கேடு செய்து கொள்வர் தற்கேடர். மலை கெடுத்தோர், மலை கெடுத்தோர்னா இயற்கை கெடுதல் தான். அந்த காலத்திலேயே மலையை குறைஞ்சிருக்கான். 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுலேயே மலையை குறைஞ்சிருக்கான். ஏகப்பட்ட மலை போய் பார்த்தா மதுரையில் பாதி மலை இருக்காது, ஒரே ஆள் அடிச்சு எடுத்துட்டான் பூராத்தையும். அப்புறம் மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர். மலை என்ன பண்றோம்? மலைதான் நமக்கு மிகப்பெரிய அரண். மலை என்பது ஒரு மிகப்பெரிய அரண். அடுத்தது மண். இந்த மண் நிலத்தையும் பூமியையும் மாசுபடுத்தும். அடுத்தது வான் கெடுத்தோர், ஆகாயத்தையும் எல்லாம் போட்டு எரிச்சு. ஒண்ணு தெரியுங்களா, பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் இருக்கிறத விட இன்னொரு 2 டிகிரி 3 டிகிரி அதிகமாச்சுன்னா இப்பயே பனிப்பாறை நகர்ந்துட்டு இருக்கு. இப்பயே பனிப்பாறை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு 2 டிகிரி 3 டிகிரி அதிகமாச்சுன்னா எல்லாம் உருக ஆரம்பிக்கும். உருகுனா என்ன ஆகுது? ஆனா நமக்கு என்னன்னு உட்காந்துக்க முடியாது. இமயமலை பூரா உருகிச்சுன்னா வடக்கு பூரா காலியாயிடும். நமக்கு 60% உணவுப் பொருள் வடக்க தான் தயாராகும். இமயமலை உருவிச்சுன்னா எல்லாம் காலியாயிடும். இப்ப இருக்க நிலைமை என்ன தெரியுங்களா? கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது. இன்னும் இந்த செய்தியெல்லாம் இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க இவனும். ஏன்னா தெளிவுபடுத்தினா நிறைய மாசு கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், அதுக்கெல்லாம் அரசு பணம் இல்லை, அதனால யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை. அது வரைக்கும் ஒரு சைலண்டாக நடந்துட்டு இருக்கணும். இப்போ நிலமட்டம் தண்ணீரோட அளவு உயர்ந்து கொண்டே இருக்குது, கடல் மட்டம் உயருது. கடல் மட்டம் உயர்றதுனால நமக்கு என்னென்ன இருக்க முடியாது. பல தீவுகள் மூழ்கிருச்சு. பெண் குயின் அப்படிங்கிற ஒரு பறவை பார்த்துருப்பீங்க. பெண் குயின் பறவை பார்த்தீங்களா? அந்த பெண் குயின்கிற பறவை இனம் கடந்த 2 ஆண்டுகளாக இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்திவிட்டது. பெண் குயின் என்ன பண்ணுறீங்களா? பெண் குயின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பெண் குயின் ஆண் பெண் குயினும் பெண் குயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பருவ காலத்துல மட்டும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கொண்டை மாதிரி வரும், அப்படி லேசா. அதை வச்சுதான் ஆண் பெண் ஐடென்டிஃபை பண்ணும். அது தனக்கு துணையை தேடிக்கொள்ளணும்னா அது என்ன பண்ணும்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். அது கடல்ல போய் அந்த கூழாங்கல்ல எடுத்துட்டு வந்து இங்க கரையில வட்டமா கூடு பண்ணனா தான் அது எது. நீங்க தூக்கணாங்குருவி பார்த்துருக்கீங்களா? தூக்கணாங்குருவி பார்த்துருக்கீங்களா? அந்த அக்கா பார்த்தீங்களா? இந்த எங்க மரத்துல நுண்ணியில கட்டியிருக்கோம், ஏன்னா எதுவும் வராத மாதிரி. அப்படி தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல அது வந்து ஆண் பெண்ணை பார்த்துக்கும். ஒரு ஆணோட தான் வாழணும்னு சொன்னா அவன் கூடு கட்டினா தான் அதோட சேரும். நமக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்கினா எப்போ கல்யாணம் பண்றது? பெங்களூர்ல வாங்க முடியுமா? எங்க ஊர்லயே வாங்க முடியாது. அப்ப அந்த தூக்கணாங்குருவி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த பெண் குருவியை கூட்டிட்டு வந்து காட்டும். இதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சி. அந்த கூடு கட்டி பர்ஃபெக்டா முடிச்சாதான் அது அதோட சேர்ந்து ஆகும். இப்ப பண்ண ஒரு பையன் ஒருத்தரும் கல்யாணம் ஆகுது. என்ன அப்படி இந்த பெண் குயின்கிற இல்ல முக்கியமான விஷயம் சொல்றாங்க. பெண் குயின்கிற ஒரு பறவை, ஒரு இயற்கையோட சொல்லுங்க, பெண் குயின்கிற பறவை இந்த மாதிரி கூழாங்கல் எடுத்து வந்து வச்சு அதுக்கு இடையில தன் இனப்பெருக்கமாகி முட்டையிட்டு 2 மாற்றி மாற்றி பாதுகாத்து பெருக்கும். இப்ப இந்த கடல் மட்டம் உயர்ந்து வர்றதுனால இந்த முட்டையை அடிச்சுட்டு போயிடுறதுனால அது நிறுத்திடுச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை. சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பறவை இனம் அழிந்தால் காடு அழிந்து போகும்.
விலங்கினம் அழிந்தால் காடு அழிந்து போகும், காடு அழிந்தால் மக்கள் வாழ முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் கடல் வழியா அப்படியே போலான்னு வராங்க, சுத்தி பார்க்க. ஒரு தீவுக்கு வராங்க, அதில் தண்ணி எடுக்கலாம், தீவுக்குள்ள கடல்ல தானே இருக்காங்க, உள்ளுக்கு போய் தீவுல தண்ணி எடுத்துடலான்னு போறாங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், அது நல்ல தாதுக்கள் தாவரங்கள் நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட். உள்ள போயிட்டு அங்க போய் பார்த்தா இவ்வளோ பெரிய பறவை. அந்த பறவையின் பேரை டோடோ அப்படின்னு ஒரு பறவை. உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த பறவையை பார்த்து இவன் மிரண்டு வந்துட்டான். நெருப்பு கோழி மாதிரி இவ்வளோ உயரம் இருந்தது. நான் ஊரில் போய் அதை பதிவு பண்ணிட்டான். இந்த தீவுக்கு போனேன், இந்த பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப தாதுக்கள் நிறைய நிறைய உள்ளுக்கு வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன பண்ணா, போட்டில் எல்லாம் ஏறி வந்துட்டான். ஒரு 500 பேர் அங்கே குடும்பத்துக்கு வந்துட்டான். அங்கே வந்து தீவுக்குள்ள தங்குறான். எல்லா குடும்பத்தோட நாய் பூனை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். குடும்பத்தோட குடியேறிட்டான் அந்த தீவில். வந்தவனே என்ன பண்ணா, சண்டே ஸ்பெஷல் எல்லா கூடயும் பண்ணிட்டான் அந்த பறவைகளை. அதை வச்சிருந்த முட்டையே வளர்த்துட்டு வந்த நாய் கோழி எல்லாம் சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த மொத்தமாக காலி பண்ணிட்டான். அங்கே ஒரு மரம் இருக்கு, நம்ம அரச மரம் மாதிரி ஒரு மரம், பெரிய மரம். அந்த மரத்தினுடைய ஆயுட்காலம் 500 ஆண்டுகள்ல இருந்து 1000 ஆண்டுகள் அந்த மரம் இருக்கு. கடந்த 500 ஆண்டுகளாக ஒரு மரம் கூட வரல. சயின்டிஸ்ட கூட்டு போய் இப்ப ரிசர்ச் பண்ணாங்க, ஏன் அந்த மரம் வரல அப்படின்னு. அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய பழத்தை இந்த டோடோங்கிற பறவை தின்னு அந்த எச்சத்தோட போட்டாதான் அது முளைக்குமா. நம்ம ஊர்ல வேப்ப மரம் முளைக்குது இல்லைங்களா, பறவைகள் தின்னு அந்த எச்சத்தோட உமிடும். அது ஒரு லேயர், மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுறதுக்கு. எந்த வெயில்ல போட்டாலும் அது வெடிக்காது, ஒன்றும் ஆகாது. மழை வரும்போது அது முளைச்சு வந்துடும். அப்ப பறவைகள் என்பது காடுகளை வளர்த்துது. யானை இல்லைன்னா காடு அழிஞ்சு போகுது. யானை என்ன பண்ணுமா, கூட்டம் கூட்டமா போகும். அதுக்கு கேப்டன் யாருன்னா பெண் யானை. பெண் யானை தான் கேப்டன். பாட்டி யானை தான் அதுக்கு தலைமை. அது என்ன பண்ணும், வறட்சியான காலத்துல, தண்ணி இல்லாத காலம் இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி இல்லாத காலத்துல இந்த யானை தான் அப்படியே தன்னுடைய மோப்ப சக்தியில எங்க நீர் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். போய் அந்த பகுதியில தோண்டி நீர் எடுக்கும். காலாலையும் தும்பிக்கையாலையும் நோண்டி நீர் எடுத்துக்கணும். நல்ல ஒரு பெரிய வட்டம் பண்ணி இது குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இது பின்னாடி ஒரு டீம் இருக்கும். புலி, சிங்கம், கரடி எல்லா விலங்கினமும் இது எங்கே போகுதுன்னு பார்த்துருந்து இது தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி குடிக்குமா. அப்போ வறண்ட நிலப்பகுதியில் இருக்கிற தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இயற்கையாகவே தோண்டி தான் குடித்தது இல்லாமல் அந்த வனத்தை முழுவதும் காப்பாற்ற முடியும். தேனி இனம் அழிந்து போனால் அடுத்த 4 ஆண்டுகளில் இந்த உலகம் அழிந்து போகிறது. தேனி இனம் ஏன்னா 80% மகரந்த சேர்க்கைக்கு துணை செய்வது தேனி இனம். 50% தேனி இனம் அழிந்து போச்சு. அப்ப பறவைகளை பாதுகாக்க வேண்டும், விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், காடுகளை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நீங்க இங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம என்ன பண்றோம், வாங்கி எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு கொடுத்துறோம், அவன் எடுத்து போயிடான்னு நினைக்கிறேன். அவன் முன்பு எங்க இருக்கிறான்னு யாருக்கு தெரியும். அப்ப வெளியே இருக்கவங்க விட்டுலாம். நாம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கணும். தேவையில்லாம வாங்கி 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 தான் இத்தனை வேஸ்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கிராமத்துல ஒரு பை எடுத்துட்டு போவோம், மஞ்சள் பை, அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். குப்பைனா என்ன குப்பை இருக்குங்கிறீங்க, வீடு கூட்டினா வர தூசி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த குப்பையுமே இருக்காது. சாப்பிட்டா கழுவி மாட்டுக்கு கள்ளி தண்ணி ஊற்றிடுவோம். காய்கறி வேஸ்ட் இருந்தா குப்பையில போடுவோம், அதெல்லாம் உரமா கொண்டு போய் வயல்ல போட்டுருவோம். எங்கேயுமே குப்பையே இல்லை. இந்த 20 வருஷத்துல பயங்கரமான குப்பை. இது எங்க போகும், திருப்பி எரிச்சு ஆவியாக்குறேன், மேல போய் புகையா மாறி அதுதான் வான் கெடுத்து.
மண் கெடுத்தோர், மலை கெடுத்தோர் அப்படின்னு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கார். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், தலை கெடுத்தோர் தக்கேடராம். எப்படி இதெல்லாம் மலையை கெடுத்து மண்ணை கெடுத்து வானை கெடுத்தானோ அதுபோல நம்மோடையே இருக்க திருவருள், அந்த சிவஞானமாகிய அந்த தலைமை வாய்ந்த திருவருளை தெரியாமல் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம இகழ்வா இருக்கிறவன் எல்லாம் தன்னைத்தானே கெடுத்து கொண்டான். மண்ணுடைய மகிமை தெரியாம மண்ணை கெடுக்கிறான், வானை கெடுக்கிறான். திருவருள் தன்மை தெரியாம கோயிலுக்கு போகாம வழிபாடு செய்யாம தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறான். மலை எடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், தலை எடுத்தோர் கேடணும். அடுத்தது 38. இந்த உயிர் கள்ளத்தன்மையுடையது. வெள்ளத்துள் நாவற்றியாங்கு விடிந்திருளாம் கள்ளத்தன்மை. தண்ணியில இருக்கான், தண்ணி தாகம், ஆனா தண்ணி குடிக்கல, தண்ணியிலே தான் நிக்கிறான். இங்க இப்படி கண்ணப்பர் புராணத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, அவர் தண்ணி குடிக்க தான் போனாரு, கடைசி வரைக்கும் தண்ணி குடிக்கல, திருவருள் இன்பத்தை போய் குடிச்சார். நம்ம எப்படி இருக்கோம், அவர் எப்படி, நம்ம தண்ணியிலே நிக்கிறோம், தண்ணி தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கணும். நான் வறண்டு நிக்கிறோம், ஆனா தண்ணி குடிக்கணும்னு நமக்கு தெரியல. திருவருள்லயே இருக்கும், ஆனா திருவருள் இன்பத்தை அனுபவிக்கணும். எங்கும் அங்கு வேணாத நீக்கவர நிற்போம் இறைவன் நம்மோட இருக்கா, எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறான். ஆனால் அதை இன்னும் நம்ம உணரவில்லை. இறைவன் அருள் தான் நமக்கு எல்லாம் செய்யுதுங்கிறத நாம் இன்னும் உணரல. தண்ணிக்குள்ளேயே நிற்கிறான், தண்ணி குடிக்கணும்னு தெரியல. சூரிய ஒளி ஃபுல்லா இருக்குது, ஆனா கண்ணுல பிற இருந்தா தெரியுமா, தெரியாது. அதுபோல எங்கும் திருவருள் இருந்தும் கூட நாம் அதை உணராம சும்மா சுத்திட்டு அதை அந்த இன்பத்தில் மூழ்காம இருக்கிறது எப்படின்னா கள்ளத்தலைவர், கள்ளத்தன்மை பொருந்தி உயிரின. அது என்ன கள்ளத்தன்மைனா, இறைவன் தான் முதன்மையானவன், திருவருள் தான் முதன்மையானது என்று உணராமல் நாமே முதன்மையானவன் என்று நினைக்கிறது இந்த உயிர். திருவருள் தான் முதன்மையானது என்று நினைக்கல, அதனால இது கள்ளத்தன்மை. அடுத்து பரப்பமைந்து கேள்வி, பரப்பமைந்து அதான் சொல்றாரு, பரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவர்க்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது இரு, பரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். பரவர பறகும் பறகக்கூடாது, எங்க போனாலும் பறகு பறகு பறகுன்னு தான் போறோம். நீங்க ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி ஒரு பொருள் வாங்கலான்னு இறங்கணும்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் சல்லுன்னு போகணும், நமக்கும் கிடைக்கும் அவனும் கிடைக்கும். இது உயிருடைய இயல்பு அப்படி இருக்குது, பறகு பறகு பறகுன்னு தான் போகுது. என்ன நீங்க பொதுவான ஒரு இடத்துல ஒரு உணவு போடுறாங்க, வரிசையா போய் வாங்கணும் அப்படின்னு இல்லாம குறுக்க போறது வேற. ஆனா அடியார் கூட்டத்தை சோறு போடும்போது அதிக கூட்டமா இருக்குது, முண்டிட்டு போறேன், என்னதான் பண்றதுன்னு தெரியல. அடியார் கூட்டத்தை வரிசையா நிப்பாடிட்டு போனா அதுல 4 பேர் என்னமா நீங்க பிள்ளை அங்க நின்று இருக்குதுங்க, வாங்கிட்டு போடுங்க அப்படிங்கிற. உலகியல்ல இருக்கிறவங்க வரிசையில் நிக்காம முண்டி அடிச்சுட்டு போனா கூட சொல்லலாம். ஆனா அடியார் கூட்டமா இருக்கிற இடத்துல தான் அதை விட அதிகமா இருக்குது. அதுதான் சொல்றாரு, பரபரக்க வேண்டாம், அமைதி வரணும், உயிரில் அமைதி வரணும், அன்பு வரணும். ஆமா, பசியெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. என்ன பண்ணும், இறைவா இறைவா நின்னா ஒண்ணும் பண்ணாது. 6 நாள் சாப்பிடல கண்ணப்பாரு, பசிச்சிருக்காரு, பசிங்கிற உணர்வே இருக்காது. இறைவனை நினைத்தா எந்த உணர்வு இருக்காது, பழகிக்கணும். பரப்பமைந்து கேண்மின் இது பார்க்கலன் மேல் உங்கை கரப்பருந்த நாடும் கடன். அது பால் சட்டி தொங்க விட்டுருப்பாங்க,
இப்போ பூனை பால் சட்டி மேல நிக்குது, பாலை குடிக்கலாம். ஆனா இது என்ன பண்ணுது, அங்க ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்துருச்சு, என்ன பண்ணுது, தாவுது, சட்டியும் தள்ளி விட்டுருச்சு. அங்க போய் கரப்பாம்பூச்சி, பால் அருமையான பால் சட்டியில் இருக்கு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. திருவருள் மேலே இருக்கிறோம், திருவருள் பத்தி நினைக்காம இன்னைக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அங்க ஓடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் பூசை விட்டுட்டு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அங்க ஓடுறேன். நம்ம உடம்பு அப்படி இருக்கு. இறைவன் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற உணர்வு தொகுத்து வேற எந்த உணர்வும் இல்லாம இருந்தா திருவள்ளியா இருந்தா. இப்ப பூனை என்ன பண்ணுது, பால் சட்டி மேலேயே இருக்கு, பாலை அருமையா குடிக்கலாம், அதை விட்டு கரப்பாம்பூஞ்சி தேடி ஓடுது. அது மாதிரி நாம எல்லாம் உள்ளுக்குள்ளே அடியார் கொடுத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னைக்கு திருவாசகம் முற்றோதல் அப்படின்னு சொல்லிட்டா, அன்னைக்கு திருவாசகம் முற்றோதல் தான் 30 பேர் வந்தே ஆகும். அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொன்னா இதுதான் காரணம். எது, பார்க்கலன் மேல் பூஞ்சை போல் பாலை விட்டுட்டு கரப்பாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி காரணம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு முற்றோதல் உழவாரம். ஏப்பா இன்னைக்கு முற்றோதல்னு சொன்னோம்னா நான் 30 பேர் வருவாங்கன்னு இங்கே சாப்பாடு சமைச்சு வச்சு, எனக்கு கல்யாணம் காட்சி, அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னா உழவாரம் சொன்னா 50 பேர் ரெடியா நிக்கணும். இதுதான் தலையாய வேலை நமக்கு. மித்த வேலையில இந்த இது கரப்பாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி தான். இதான் முக்கியமான வேலை. திருவாசம் படிக்கிறது முக்கியமான வேலை. இங்கதான் வரணும். உழவாரம்னா இங்கதான் வரணும். அதை விட்டுட்டு அங்க போறீங்க, ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 4 ஒரு ஒண்ணுமா கூடுதல் ஒண்ணுமா அப்படியே தேஞ்சு நிறுத்திட வேண்டியதான். வளர்த்துறதுக்கு தான் நம்ம அதை முயற்சி பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தா வளர்த்தணும். அது நிறை குறைகள் இருக்கும், சொல்லக்கூடாது. இது எப்படி செய்யலாம், இது இன்னும் செஞ்சா மேல இருக்கும் அப்படின்னு நம்ம துணை செய்து அதை மேல வளப்படுத்தணும். அப்பதான் அது வளரும். ஆற்றுப்படுத்தணும். எதா இருந்தாலும் ஆற்றுப்படுத்துவார் ஒருத்தர் இல்லாமல் ஆற்றுப்பட முடியாது. நிறைகுறைகள் இருந்தால் ஆற்றுப்படுத்தணும், அதனுடைய கடமை. அதனால குறையிலே சொல்லக்கூடாது. அதனால குறைகள் இருந்தால் அதை எப்படி களையிறது, அதை எப்படி மேலே எடுத்துட்டு போகிறது, இன்னும் எப்படி சிறப்பாக செய்யறது அப்படின்னு பார்த்து அதை வளர்த்தோம். நாம் ஒரு நிகழ்ச்சி வச்சிருப்போம், இங்கே 1008 காரணம் வரும் பின்னாடி, அதெல்லாம் வரத்தான் செய்யணும். அன்னைக்கு முழுசு நீங்கள் திருவாசம் முற்றோர்ல நல்லா அமைதியாக எங்கூட ஒருத்தர் படிப்பார். அவர் இல்லை, இறந்தார். நான் படிக்கும்போது அதெல்லாம் நினைப்பேன், அழுது படிப்பார். அப்போ உணர்ந்து படித்தோம்னா நம்முடைய சிந்தனை அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேற எங்கேயும் போகாது. எற்றான் மறைக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானே என்று உருகின்றேன். இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் வேலைக்காகாது. இப்படி இருக்கும். உற்றா என்று உருகின்றேன் இது என்ன, எல்லாரும் இப்படி பழகுவாங்க. ஒழுக்கம்னா ஒழுக்கம் தான், படிக்கிறவனா படிக்கிறதா வேலை. இதெல்லாம் அக்டால வீசிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி இருந்தா எப்படி அடுத்த தலைமுறை கொண்டு வர முடியும்? நீ செல்போன் பயன்படுத்துறாங்க குழந்தைங்கன்னா நம்ம காரணம் யாரு? நம்ம தான். அழுகிறான்னு கொடுத்துட்றோம், ஏதாவது எப்படி அடுத்த தலைமுறை சரி பண்ண முடியும்? ஆனா நாம அதுக்கு தக்கவாறு நம்மளை சரி பண்ணிக்கணும். அதனால எந்த நிகழ்ச்சி, அடியார் நிகழ்ச்சி, எந்த கூட்டமா இருந்தாலும் அதுதான் நமக்கு தலையாய வேலைன்னு போய் அதுல பணி செய்யணும். வேலை இருக்கிற அன்னைக்கு விட்டுருங்க. நம்ம அன்னன்னைக்கு அலுவலகத்துக்கு போற நேரம் விட்டுருங்க. ஏன்னா அலுவலகத்துக்கு நம்ம வைக்கிறதே இடைநாள் லீவு நாள் பார்த்து தான் வைக்கிறோம். அலுவலகத்துக்கு போற அன்னைக்கு அலுவலகத்துக்கு போய் தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது வைக்கிறோம்னா அங்க எல்லாரும் 30 பேர் நீங்க பாசுமணி முற்றோதெல்லாம் அவங்கள நடத்தினாங்கன்னா திருவாசம் முற்றோதல்னா இந்த அதிகாரம் இவர் தான் படிக்கணும், அவர் தான் படிக்கணும். அவங்க இருக்கிற வரைக்கும் அதான் படிப்பாங்க. பாசுமணி ஐயான்னு கோயத்தூர் இருந்தாங்க. அவங்க திருவாசம் முற்றோதல்ல 6 இவங்க அச்சப்பத்து படிக்கணும்னா இவங்க தான் அந்த 15 வருஷம் அச்சப்பத்து அவங்க தான் படிப்பாங்க. நான் போய் புதுசா படிக்கணும்னு வைங்க, ஐயாட்ட போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சு காட்டணும். அவர் சரின்னு சொன்னாதான் படிக்க விடுவார்.
இங்க நாம புதுசா வராங்க படிக்க சொல்லலாம்னா பூரா பிழையா வருது. அப்புறம் அவங்கள படிக்க விட்டீங்க, எங்களை படிக்க விடலங்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால அவர் ஒரே வச்சுட்டாரு, எல்லாம் படிச்சு காட்டுங்க. முதல்லயே படிச்சு காட்டிட்டு சரியா இருந்தாலும் படிக்க விடுவார். அந்த 30 பேர் அந்த 30 பேர் வந்தே ஆகணும். 50 பதியத்துக்கு 50 பேர் அவங்க தான் படிப்பாங்க, நம்ம கூட தான் சேர்ந்து படிப்போம். அப்ப நமக்கு என்ன வேலை இருந்தாலும் உலகியல் நாடி போகாம அருளியலை நாடி நிற்க வேண்டும். ஏன்னா நமக்கு அத்தனை செல்வங்களும் நம்ம கையிலேயே சாமி கொண்டு கொடுக்குறாரு, நம்மளை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு. என்ன உலவாரம், திருமுறை, கூட்டு வழிபாடு இதெல்லாம் நம்ம கையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாரு, நம்மளை நெறிப்படுத்துவோம். ஏன்னா படிக்க 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 தான், கேட்க 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 தான் இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இல்லைன்னா அது உலகிலேயே தான் நிற்கும். இப்போ எவ்வளவு அதிகமான வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளவு அதிகமான வாய்ப்பு. அடியே என்ன நினைப்பேன், தினம் ஒரு சிவப்பணி செய்யணும்னு நினைச்சுவேன். ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிவப்பணி செஞ்சுவேன், ஏதோ ஒரு ரூபத்துல செய்வேன். அப்படி சாமி கூட்டு வைக்கிறேன். தினமும் ஒரு சிவப்பணி ஏதோ ஒரு ரூபத்துல செய்வோம், அப்படி சாமி கூட்டு வைக்கிறேன். அப்போ தினம் ஒரு சிவப்பணி நாம் டெய்லி செய்யணும், ஏதோ ஒரு பணி சிவப்பணி. ஏதோ ஒரு அடியாருக்கு ஒரு உதவி செய்யலாம், அடியாருக்கு ஒரு துணை செய்யலாம், ஒரு கோயிலில் பணி செய்யலாம், இல்லை அடியாருக்கு ஒரு துணை செய்யறவங்களுக்கு ஒரு துணை செய்யலாம், அப்படி செய்யலாம். அது தில்லைவாள் அந்தனர் தான் அடியாருக்கும் அடியேன்னு தான் சொன்னாரு. அந்தனருக்கு அடியேன்னு சொல்ல, தில்லைவாள் அந்தனருக்கு அடியேன்னு சொல்ல, தில்லைவாள் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன். புரியுதுங்களா? முருகனையாவுக்கும் முருகனையாவுக்கும் நான் அடியாருன்னு சொல்ல, அவருக்கு அடியாருக்கு நான் அடியேன். அடியாருக்கும் அடியே, தொண்டு செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு அடியே. ஏதாவது ஒரு பணி இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய செய்யதான் இந்த உயிர் பக்குவப்படும். நூலை விட்டுட்டு ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எங்களுக்கு வகுப்பு இப்படிதான் நடத்தினாங்க. ஒரு நாளைக்கு 3 பாட்டு 4 பாட்டு தான் ஐயா நடத்துவார், அதுக்கு மேலே நடத்த மாட்டாங்க. பக்கத்தில் வர்றது, ஐயா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கீங்க, 2 பாட்டு நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும், எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ சொல்லி தரணும், அப்படியே சொல்லுவார். தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும், எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ சொல்லி தரணும் அப்படின்னு. அது மாதிரி செய்தியோட வாழ்க்கையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க, நூல்களோட வாழ்க்கையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்கள் அதிலிருந்து வெளியே வராமல் அப்படியே நிற்கிறோம். அது கருணை, இறைவனுடைய கருணை தான். அவிநாசியை போட்ட பிச்சை எங்களுக்கு. அப்படி ஒரு ஞான ஆசிரியரை எங்களுக்கு வச்சிருந்தாங்க. அதனால பரபரக்காம நம்ம தினமும் ஏதாவது ஒரு சிவப்பணி செய்யணும். அப்படி செய்யாம உலகத்தில் இருக்கிற செயல்களை நோக்கி ஓடணும்னா, ஒரு பார்க்கலன் பால் சட்டியில இருக்கு மேலே இருந்துக்கிட்டே போன இந்த பாலை குடிக்காம வேற ஒரு கரப்பாம்பூச்சியை தேடி ஓடுற மாதிரி. இப்போ நாங்கள் திருவருளை நுகர்வது அப்படின்னு சொன்னால் நேராக போய் திருவருளை நுகர முடியாது. இது மாதிரி சிவப்பணிகள் செய்யும் போதே நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்போது ஒரு ஆனந்தம், ஞான நூல்களை படிக்கும்போது ஒரு ஆனந்தம் வரும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நேரடியாக நாம் பெரிய ஞானாசிரியர்கள் மாதிரி ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு பணி செய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் கிடைக்கும், அறிவு தெளிவுகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அவ்வளோதான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஏன்னா நமக்கு அவ்வளவு வலுவான அழுக்கு, இந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய அழுக்கு, ஆணவமனங்கிற அழுக்கு அவ்வளோ வலுவாக இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் துவைச்சி சரி பண்ண முடியும். சரி, அடுத்துக்கிறோம். இற்றை வரை அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. இப்ப உனக்கு கோடான கோடி பிறவி போட்ட, எத்தனையோ கோடி பிறவி போட்ட, இற்றை வரைக்கும், அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் திருவருள் உங்கூட தான் இருக்கு. இறைவன் உங்கூட தான் இருக்கான். ஆனா அதை பத்தி நீ ஒன்னும் கண்டுக்கவே இல்லை, ஒன்னும்
அப்பா அம்மா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 திருத்தி 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 வளர்த்தாங்க. அவங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீ கம்முன்னு இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, என்னே வளர்ந்தோம். அவங்க சொன்னது எப்போ தெரியுமா? நம்ம பையன் சொல்லுவான், நான் உனக்கு தெரியாது கம்முன்னு சொன்னோமா, இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ பேசாத எதுவுமே அப்படிமா. அப்போதான் தெரியும் நாம அப்பா அம்மாவை எப்படி சொன்னோம், அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெறிப்படுத்தினதை நம்ம உணருது. அவங்க போன காலத்துக்கு ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க, இந்த அக்கா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இவர்கிட்ட வந்து இப்படி நான் பாடாத பாடுபடுறேன். உங்களா இல்லை, சும்மா சொன்னீங்க. அப்போ நம்மளை வந்து முதல் எப்போ பிறவி எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இருந்து இது வரைக்கும் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டே வராரு. அதை நான் உணரவே இல்லை. அந்த உயிருக்கு வீடு பேர் எதுக்கு, அது இப்படியே தெரியட்டும்னு சொல்றாரு. அனாதி காலம் தொட்டு இன்று வரை திருவுருடன் கூடி நின்றும் ஒரு சிறிதும் அதனோடு பொருந்தீராத வீணான உயிருக்கு வீடு வேறு என்று ஒன்றை வேண்டுவதில்லை. அது மிகையாம். வீடு வேறு அப்படின்னு நினைச்சுக்கணும். வீடு பேரு ரெண்டு சொல் இருக்கு. விடுதல் பெறுதல். விடுதல் பெறுதல். வீட்டுக்கே ஏன் வீடு தெரியுங்களா? வீட்டுக்கே வீடு காரண பெயர் தான். தமிழனுடைய சொல் அத்தனையும் காரண பெயரா தான் இருக்கு. வீட்டுக்கு ஏன் வீடுன்னா, மழை, வெயில், காற்று இதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி விடுவித்தலால் வீடு. மழை, வெயில், காற்று இது மாதிரி துன்பங்கள் இருந்து நம்மளை விடுவித்து காப்பாற்றுவதால் விடுவித்தலால் வீடு. இப்ப இங்க வீடு என்னன்னா, விடுதல் எதுனா உலக பந்தங்களை விடுதல், பெறுதல் திருவருளை பெறுதல். அதனால அது வீடு பேரு. விடுதல் பெறுதல், அதனால வீடு பேரு. என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்டவர்கள். இந்த செய் நன்றி என்ற சொல் வந்து முக்காலத்தை உணர்த்தும். செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகும் நன்றி. இப்ப சுவாமி முதல்லையும் செஞ்சாரு, இப்பையும் செய்யறாரு, இனி எப்பையும் செய்வார். அனாதி காலத்திலிருந்து இறைவன் நம்மளோடயே இருக்கிறான். ஆனா நாம ஒண்ணு அதை திரு துளி கூட அதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. தாய் தந்தர் செய்த உதவியே நாம் உணர்வதில்லை. நமக்கு அப்பா அம்மா செய்த உதவியை நாம் நினைத்து உணர்வதில்லை. இப்பயும் குறைதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இறைவன் செய்யறதை எங்க நம்ம உணர்ப்போம்? அந்த காலத்திலிருந்து அனாதி காலம் தொட்டு இற்றை வரையிலும் அப்படிங்கிறார். அனாதி காலம் தொட்டு உயிரோடு தொடர்புடைய திருவருள், உயிருக்கு துணை செய்கின்ற திருவருள், அதை உணராத உயிருக்கு வீடு வேறு என்பது மிகை என்று சொல்றார். இந்த அதிகாரத்துல மொத்தமா என்ன சொல்றாரு? ஒருவன் பெற வேண்டிய பொருள்களிலே தலையாயது எதுன்னு சொன்னா திருவருள் தான். உலகில் ஒருத்தனுக்கு ஒரு பொருள் ஒண்ணு வேணும்னு நினைச்சா, இப்ப தாகம் எடுத்தவனுக்கு தலையாய பொருள் எது? பசிக்கிறவனுக்கு சாப்பாடு. அழுகிற குழந்தைக்கு, தாய்க்கு அழுகிற குழந்தை தான் முதல்ல தாய். அதுபோல இந்த உயிர்களுக்கு தலையாயது எது என்று சொன்னால் அது திருவருள் தான். பெற வேண்டிய பொருள்கள் அருளே பெரிய பொருள். அந்த அருள் உயிர்கள் வினைகளை செய்யவும் வினைப்பயனை நுகரவும் உதவி செய்யும். அந்த அருள் தான் நாம் வினை செய்வதும் வினையினுடைய அனுபவத்தை நுகர்வதற்கும் எப்பயும் துணை செய்யும். நாமளா எந்த செயலும் செய்ய முடியாது. இறைவன் உணர்த்தினாதான் ஒரு செயலை செய்ய முடியும். எந்த செயல் எடுத்தாலும் சரி, நீங்க சமைக்கணும்னா கூட சரி, இறைவன் உணர்த்தினாதான் உயிருக்குள்ள அறிவாய் நம்ம நினைக்கிறோம். அது அனிச்சை செயல். அவர் ஒவ்வொரு செகண்டும் உணர்த்திக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு செயலுக்கும் உணர்த்தி கொண்டே இருப்பான். சூரியனுடைய ஒளி எங்கேயும் பரவி இருப்பது போல இறைவனுடைய அருள் தான் நம்மளோட உடல், உயிர் எல்லாத்திலையும் பரவி.
அருள் தான் நமக்கு துணையாய் இருக்கிறது என்ற இந்த உயிர்கள் அறிவதே உணர்வதும் இல்லை. உயிர்கள் தனக்கு துணையாய் உள்ள திருவருளுடைய வலிமையும் அதனுடைய அருளையும் நினைக்காம தாமே எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, அதான் தற்கேடன்னு சொன்னாங்க. நாமளே பெரியவர், நாமளே எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இறைவனுக்குரிய தலைமைத்தன்மையை தனக்குரிய தலைமைத்தன்மையா நினைச்சுக்கிட்டு இறைவன் தான் எல்லாத்தையும் செய்வீங்க. வீட்லயே நம்ம என்ன சொல்றோம், நான் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுனால, நான் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இல்லைனாலும் நடக்கும், நம்ம இல்லைன்னா இன்னும் சிறப்பா நடக்கும். ஆனா நம்ம இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சிருக்கோம். இந்த இறைவனுடைய ஞானத்தை நம் பரபரப்பு இல்லாம அமைதியா இருந்து உணர்ந்தோமானால் நமக்கு நன்மை. அனாதி காலம் தொட்டு இந்த திருவள்ளுவர் நம்மோடையே இருக்குது. ஆனா அதை உணராமல் பறகுன்னு பறந்து நம் வாழ்க்கையை வீணாக்கிறோம். இந்த உயிர்களுக்கு வீடு பேருங்கிறது ரொம்ப மிகை. அருளே இறைவன், இறைவனுடைய ஆற்றல் அருள். அந்த அருள்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழில்களை செய்கிறது. அது செய்வதன் நோக்கம் இந்த உயிர்கள் பக்குவப்பட வேண்டும், இந்த உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அதுக்காக என்ன பண்றாரு, பிறப்புல போட்டு அதில் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வச்சு அதனால நமக்கு ஒரு அறிவு விளக்கம் கிடைக்கும். இன்பத்தை விட துன்பத்துல தான் அதிக அறிவு விளக்கம் கிடைக்கும். இதை செய்ய வேண்டாம், இதை செய்யணும் அப்படிங்கிற அறிவு விளக்கம் கிடைக்கும். அப்படியே துன்பமே வந்தாலும் அதையே இன்பமா நினைச்சிட்டு இருக்கிற உயிரும் இருக்கு. ஆனாலும் அதையும் மாத்துவார். அப்ப அருள் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவார். பிறப்பு இறப்புகளை கொடுத்து இன்ப துன்பங்களை அனுபவித்து மீண்டும் பிறவா நிலைக்கு கொண்டு செல்வது அருள். அருள் தான் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் எல்லாத்தையும் செய்யும். அருளின் துணை இல்லாமல் நாம் எந்த பொருளையும் இறைவனையும் காணவும் முடியாது. அவன் காட்டினால்தான் நாம் காண முடியும். நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா நம்மளால செஞ்சோம். கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டா எல்லாம் நம்மளுடைய முயற்சி, நாம் படிச்சே வாங்க, எல்லாம் திருவருள். திருவருள் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது பக்குவம் வரும்போது தான் அது உணர முடியும். அப்படி திருவருள் தான் நமக்கு எல்லா துணையும் செய்து நம்மளை மீண்டும் பிறவா நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதான் அருள். அது நிலை. அருளினுடைய நிலை என்னன்னு சொன்னால் அதுதான் இந்த உயிரோடு அன்றிலிருந்து இன்று வரை இருந்து உயிரினுடைய அறிவுகளுக்கு அறியாமையை நீக்கி திருவருளை பற்றுமாறு செய்யும். அது அந்த உயிருக்கு பக்குவம் வர வரைக்கும் தன்னை மறைத்து உலகப் பொருளை காட்டும். எப்போ பக்குவம் வருதோ அப்போ உலகப் பொருளை விட்டு தன்னை காட்டும். அது வரைக்கும் உலகப் பொருள்களிலே மயங்கி நிற்கும் இந்த உயிர். அதை அனுபவித்து இதனால் துன்பம் இன்பம் இல்லை, இதனால் நமக்கு பிறவிதான் வரும், பிறவாமையாது கிடைக்காது அப்படின்னு அதான் காட்டும். இந்த உயிர்களுக்கு இலக்கு என்னன்னு சொன்னா வீடு பேர் அடையல் தான் இலக்கு, சொந்த வீடு தான் இலக்கு. இறைவனுடைய திருவடி தான் நமக்கு சொந்த வீடு. அந்த வீட்டில் போய் இருக்கிற வரைக்கும் இருக்கணும். வாடகை வீடாகிய இந்த உடம்பில் இருந்து கொண்டே இறைவனை சென்று பற்றுவதற்கான அந்த நிரந்தர வீடை சென்று அடைவதற்காக இந்த உயிர் கருவிகரணங்களை கொண்டு இறை வழிபாடு, உளவாரம், திருமுறையில் ஓதுதல், அடியார்களை வழிபாடு செய்தல், இந்த நிலையில நின்று கொஞ்சம் கொஞ்சமா போய் சேரணும். அதுக்கு திருவருள் தான் நமக்கு துணை செய்கிறது என்று இது அருளது நிலையில சாமி சொல்றாங்க. அடுத்தது உணவு.